ஓகே. சார் ஆடிபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. நான் பேச கேக்குதா? கிளியர்? ஓகே சார். இப்ப லாஸ்ட்டா எது பார்த்திருப்போம் அப்டின்னா, டேக்கோமெட்ரிக் சர்வே முடிச்சிருப்போம். அதுக்கு செயின் சர்வேல இருந்து ஒரு சின்ன டேபிளேஷன விட்டுட்டோம் அப்டின்னா, அத நான் சொல்லியிருப்பேன். ஓகே. இப்ப என்ன பார்க்க போறோம்னா, டோட்டல் ஸ்டேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜிபிஎஸ், ஜிஸ், ஹைட்ரோகிராஃபி சர்வே இந்த மாரி சில விஷயங்கள்லாம் வரும். கொஞ்சம் பெருசா போகும். கொஞ்சம் ஒரு சில பேருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால மார்னிங் கிளாஸ்ல அத பார்த்துருவோம். ஓகே. அதாவது இந்த செஷன் வந்து இந்த மார்னிங் செஷனும் ஃபுல்லா வரும். சப்போஸ் ஈவினிங் டிஸ்கஷன் குடுத்துட்டோம் அப்டின்னா, நாளைக்கு மார்னிங்ல 1 ஹவர் வரையும் வரும்னு நெனைக்கிறேன். 1 ஹவர் வரையும் வரும். அப்புறம் வந்து உங்களுக்கு அது முடிஞ்சிரும். அதுக்கடுத்து ஒரு 2 மணி நேரம் வந்து நமக்கு டோட்டல் செஷன் வந்து குடுக்குற மாரி இருக்கும். ஓகே. அதாவது பொதுவா எடுத்துக்கிடுங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதுன்னா, அந்த ஜிஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதுக்கடுத்து ஜிபிஎஸ். இது இந்த நான் சொல்ற பேசிக்கா இந்த வார்த்தைகள்லயே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த ஜிஸ்ன்னு சொன்னேன் அதோட விரிவாக்கம் கேட்பாங்க. கேட்பாங்க. இப்ப ஜிபிஎஸ் சொன்னா அது மாரி அதுக்கும் கேட்பாங்க. குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நம்ம சொல்றத காதுல அப்சர்வ் பண்ணிக்கிறங்க. நான் ஆரம்பிக்கிறேன் கிளாஸ். அப்ப ஜிஸ்னா ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதே இருக்கு. ஜியோகிராபிக்கல் அப்ப புவியியல் சார்ந்த காரணிகள நம்ம எப்படி டிஜிட்டல் முறையில உருவாக்குறோம் அப்படிங்கிறது ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். புவியியல் முறையில் இருக்கக்கூடிய காரணிகள்லாம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்ப வந்து ஒரு நிலத்தோட வகைப்படுத்துறோம். மண்ண வச்சு வகைப்படுத்துறோம். அதோட தோற்றங்கள வச்சு வகைப்படுத்துறோம். மண்ண வச்சுனா, அந்த நிலத்தில இருக்கக்கூடிய சாயிலோட டைப்க்கு தகுந்த மாரி, இந்த ரீஜியன் எல்லாம் இந்த சாயில்ல இருக்கும். இந்த ரீஜியன் எல்லாம் இந்த சாயில்ல இருக்கும் அப்படின்னு வகைப்படுத்துறோம். அதுக்கடுத்து அந்த நிலத்தோட தோற்றங்கள் மாறினா, இங்கன்னா ஒரே பிளாட்டா இருக்கும். இங்கன்னா ஒரே சமதளமா இருக்கும். அந்த பிளாட் தான் சமதளம்னு சொன்னேன். இல்ல இங்கன்னா வந்து ரொம்ப வந்து மலைப்பகுதியில இருக்கக்கூடிய இடங்கள். இங்கன்னா அதிகம் பள்ளத்தாக்குகள் இருக்கக்கூடிய பகுதிகள். அப்படின்னு அந்த இடங்களுக்கு தகுந்த மாரி வகைப்படுத்துறோம். இதே மாரி நெறைய கேட்டகரில வந்து நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, நீர்ப்பரப்பு, நிலப்பரப்பு அப்படின்னு நம்ம வந்து நிலப்பகுதிய வந்து வகைப்படுத்துறோம். அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ப ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் புவியியல் சார்ந்த காரணிகள டிஜிட்டல் முறையில சேகரித்து பயன்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வ தான் என்ன சொல்றோம்னா, ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதிலேயே வந்து நம்ம ரிமோட் சென்சிங் அப்படிங்கிற விஷயங்கள் பயன்படுத்துவோம். ரிமோட் சென்சிங்னா என்ன சார் அப்படின்னா, நார்மலா இப்போ ஒரு வீட்ல வீட்ல டிவிலாம் நீங்க பார்க்குறீங்க. ஏசி இருக்கு. இப்ப எவ்வளோ ரிமோட் சிஸ்டம்ஸ் இருக்கு. கார் வச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் ரிமோட் சிஸ்டம் வச்சிருக்கோம். ரிமோட்னா என்னன்னா, தொலைத்தொடு உணர்வு கருவின்னு சொல்லுவாங்க. அதாவது தூரமா இருந்து ஒரு பொருள போய் கிட்ட தொடாம ஆப்பரேட் பண்ணணும். அப்ப என்ன செய்யணும்னா, நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு மேக்னெட்டிக் வேவ் அதாவது மின்காந்த அலைகள் மூலம் நம்ம என்ன செய்றோம்னா, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேருந்து அந்த பொருள பத்திய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றோம். அதே ஆக்டிவ், பேசிவ் அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த விஷயங்கள் பத்தி அந்த இடத்துல படிக்கணும். இப்ப நான் காமனா தான் பொதுவா என்னென்ன பண்ண போறோங்கிறத ஓவராலா சொல்றேன். இப்ப டீட்டெயில்டா ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதி கொண்டு போவேன். அப்ப அத பத்தி படிக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம். அதுக்கு அடுத்தபடியா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஹைட்ரோகிராபிக்கல் சர்வே. ஹைட்ரோகிராபிக்கல் சர்வேனா, வாட்டர். அந்த வாட்டர் சார்ந்த விஷயங்கள வச்சு நம்ம வந்து என்ன செய்றோம்னா, டெப்த் கண்டுபிடிக்கிறது. ஒரு கடலுக்கு கீழ. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில எக்யூப்மென்ட்ஸ் ரேடாரு, அதுக்கு சோனார் இந்த மாதிரியான விஷயங்கள பத்தி பேசுறது. அப்புறம் டெப்த் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான பேசிக்கான இருக்கக்கூடிய ஒரு சில மெஷர்மென்ட்ஸ் என்னென்ன இருக்கு, அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. பேசுறது. அதுக்கடுத்து போட்டோகிராமெட்ரிக்கல் சர்வே. போட்டோகிராமெட்ரிக்கல்னா என்ன அப்படின்னா, அப்ப நம்ம வந்து சும்மா நான் ஒரு டக்குனு ஒரே லைன்ல உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, உங்க மொபைல் எடுத்து ஒரு இடத்த ஃபோட்டோ எடுக்குறீங்க. ஃபோட்டோ எடுத்து என்ன செய்வீங்க? அந்த ஃபோட்டோல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் கேட்கிறேன். அந்த ஃபோட்டோல நிக்கக்கூடிய நபர்கள தவிர்த்து, ஃபோட்டோவுக்கு பின்னாடி கவர் ஆயிருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பத்தி எனக்கு டீட்டெயில்டா கேட்கிறேன் உங்கட்ட. அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு. ஒவ்வொன்னையும் பத்தி நீங்க சொல்றீங்க. அது மாரி ஃபோட்டோகிராமெட்ரிக்கல் சர்வேங்கிறது 2 இருக்கும். டெரஸ்ட்ரியல் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க. ஏரியல் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு நம்ம ஒரு டேபிள் வச்சு அதிலேயும் அந்த கேமரா வந்து மவுண்டட் பண்ணி, பொருத்தி நம்ம வந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்றது ஃபோட்டோக்கள் மூலமா. ஏரியல் ஃபோட்டோகிராஃபின்னா நம்ம வந்து என்ன செய்வோம்னா, ஒரு ஏர்கிராப்ட் மூலமாவோ நம்ம என்ன செய்வோம்னா, ஃபோட்டோ அட்டாச் பண்ணி, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஆங்கிள்ல கவர் பண்ணி, அந்த கவர் ஆயிருக்கக்கூடிய ஆங்கிள்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்றது. நம்மளால போக முடியாத இடங்கள்னு சில விஷயங்கள் இருக்கும். அப்ப அந்த மாரியான இடங்கள்ல வந்து இத பயன்படுத்துவாங்க. சரி ஓகே. இதான் என்ன சொல்லுவாங்கன்னா, போட்டோகிராமெட்ரிக்கல் சர்வே. அப்ப ஃபர்ஸ்ட்டு அதுக்கடுத்து ஜிஸ் சொன்னேன், ரிமோட் சென்சிங் சொன்னேன், ஹைட்ரோகிராபிக்கல் சர்வே சொன்னேன். இதெல்லாம் ஓவராலா சொன்னேன். அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாரி. அதுக்கடுத்து போட்டோகிராபிக்கல் சர்வே சொன்னேன். போட்டோகிராமெட்ரி சர்வேன்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஓகேவா? இப்ப நம்ம சொல்றோம்ல, அ இந்த இப்ப நம்ம வந்து நம்மளுடைய சேட்டலைட் மூலமா நம்ம பூமியோட இருக்கக்கூடிய டோட்டல் ரீஜன் அதாவது நீர்ப்பரமா இருக்கட்டும், நிலப்பரமா இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்றோம். கவர் பண்ணி எந்த ஒரு விஷயங்கள் நடந்தாலும் சேட்டலைட் மூலமா நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
இப்ப வந்து நம்ம வெதர் ரிப்போர்ட்டே முன்கூட்டியே பிரிடிக்ட் பண்றோம். அது முதற்கொண்டு நமக்கு சேட்டலைட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உதவி வந்து நமக்கு வச்சுக்கிட்டு இருக்கு. இல்ல நாட்டோட ஏதோ ஒரு இடத்துல வந்து கடலுக்குள்ள ஒரு பூகம்பம் ஏற்படுது. அதனால வந்து இந்த இடத்துல பூகம்பம் ஆயிருக்கு. இல்ல இங்க வந்து எரிமலை சீற்றம் ஏற்பட்டிருக்கு அப்டின்னா, சேட்டலைட் மூலமா நம்ம 24 மணி நேரமும் பூமி வந்து என்ன செஞ்சுகிட்டு இருக்கோம் அப்டின்னா, நம்ம சுற்றி வந்து நம்ம உலக நாடுகள் வந்து அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாடுகள் இருக்கும். ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு பேர்ல சொல்லுவோம். அதெல்லாம் நான் சொல்லுவேன். என்ன செஞ்சேன்னா கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இந்த வேர்ல்டுல வந்து பொசிஷன் பண்றோம். பூமியோட அமைப்ப வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். அத ஃபர்ஸ்ட் யார் உருவாக்கியிருப்பாங்கன்னா, யுஎஸ் நேவி தான் ஃபர்ஸ்ட் உருவாக்கியிருப்பாங்க. அவங்களுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்திருக்கும். ஓகே. அப்ப இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஜிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய குளோபல் பொசிஷன் சிஸ்டத்த பத்தி பேசணும். ஜிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்த பத்தி பேசணும். ரிமோட் சென்சிங்க பத்தி பேசணும். ஹைட்ரோகிராபிக் சர்வே பத்தி பேசணும். போட்டோகிராமெட்ரிக்க பத்தி பேசணும். இவ்வளவு தான் டோட்டலா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். உங்களுக்கு இதுல கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னு நான் சொல்லிர்றேன். அதாவது 2023க்கு முன்னாடி வரையுமே, இது எல்லாத்தையும் நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொஸ்டின். இதுல நான் டோட்டல் ஸ்ட்ரெஸ்ங்கிற விஷயத்த உள்ளுக்குள்ள கொண்டு வரல. எப்ப 2023க்கு முன்னாடி வரை. இதுல எல்லாத்தையும் கேட்டானா ஒரு கொஸ்டின் தான் கேட்கணும் அப்படிங்கிற விதத்துல தான் கேட்பான். அந்த ஒரு கொஸ்டின் எங்க கேட்கணும் அப்படின்னா, ரிமோட் சென்சிங்ல தான் கேட்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். இல்ல ஜிபிஎஸ், ஜிஸ் இன்னும் போனான்னா, அதுக்கு நான் அப்ரிவியேஷன் சொல்லக்கூடிய விரிவாக்கம். ஜிஸ்னா என்ன? ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஜிபிஎஸ் என்ன? குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ரேடார்னா என்ன? சோனார்னா என்ன? அப்படின்னு இப்படிதான் கேட்டான். ஆனா ரிமோட் சென்சிங் தான் டார்கெட் பண்ணுவான். அந்த ரிமோட் சென்சிங்லயே பேசிக்கான விஷயத்த தான் அவன் கேட்டிருக்கான். நல்லா ஷார்ப்பா புரிஞ்சுக்கணும் இந்த டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி. எதுவரை? 2023க்கு முன்னாடி வரை. 2023க்கு அப்புறம் என்ன சார் நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அவன் கேட்கிறது 2 கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கான். சில இடங்கள்ல 3 கொஸ்டின், அது 4 கொஸ்டினா விட போகுது. ஆனா 2 கொஸ்டின் கேட்கிறான். அந்த 2 கொஸ்டினுமே எப்படி இருக்கும்னா, ரொம்ப பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ரொம்ப இன் டெப்த்தா போய் நான் அலசி ஆராயிறது இல்ல. ஏன் சார் இந்த டாபிக் பத்தி நடத்துறதுக்கு முன்னாடி இவ்வளவு விளக்கம் அப்படின்னா, இப்ப நான் எழுத போற கன்டென்ட் அவ்வளது குடுக்குற மாரி இருக்கும். ஆனா இவ்வளவு கன்டென்ட்டும் நான் வந்து நடத்தணும். ஒரு நோட்ஸ் குடுக்கணும்னா ப்ராப்பரா நடத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி குடுக்குறேன். ஏன்னா 2023க்கு முன்னாடி வரையும் ஒரு கொஸ்டின் தான் கேட்டான். அதுவும் எந்த ரிமோட் சென்சிங் இல்ல ஜிஸ்னா என்ன, ஜிபிஎஸ்னா என்ன, சோனார்னா என்ன, ரேடார்னா என்ன, பேசிக்கான தகவல தான் கேட்டான். ஆனா இப்ப 2023க்கு அப்புறம் தான் 2 கொஸ்டின், 3 கொஸ்டின், 4 கொஸ்டின்னு கேட்கிற ஸ்டேஜ்க்கு இப்ப வளர்ந்துருக்காங்க. இந்த டாபிக்லேருந்து. இந்த சர்வேயர், ட்ராட்ஸ்மன் இந்த எக்ஸாம்லாம் வந்ததுக்கு அப்புறம் டிஎன்பிசில. நான் இப்ப சொல்றது ஜேடிஓ, ஏஇ உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இனி வரக்கூடிய காலங்கள்ல அவன் எப்படி இனிமேல் மாத்தி கேட்கலாங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான், இந்த நோட்ஸ நான் பெருசா குடுக்க போறேன். விலாவாரியா. அதுலயும் எந்த அளவுக்கு நான் கட் பண்ணி குடுக்க முடியுமோ, இதெல்லாம் கேட்கவே மாட்டான் அப்படிங்கிற விஷயத்துல நான் கட் பண்ணிருவேன். குடுக்குறேன். அதனால இந்த டாபிக்க வந்து ஒரு கதை மாரி தான் படிச்சுக்கிடணும். இதுக்கு முன்னாடி படிச்சதுன்னா, காலேஜ்ல வந்து வார்த்தைகள் படிச்சிருப்பீங்க, லேப்ல செஞ்சிருப்பீங்க. அனுபவப்பட்டதுங்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளியர்னஸ் கிடைக்கும். இப்போ உச்சரிக்கிற வார்த்தைகள், பேசுற விஷயங்கள்லாம் புதுசு புதுசா இருக்கிறதுனால, உங்களுக்கு இது கஷ்டமா இருக்க மாரி ஃபீல் ஆகும். ஆனா அது கஷ்டம் இல்ல. அது உங்களே நீங்க ஏமாத்திக்கிறது. புதுசா சில வார்த்தைகள் படிக்கிறதுனால அப்படி இருக்க மாரி இருக்கும். இதே நீங்க முன்னாடியே எங்கேயாச்சும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். அவ்வளோதான். சார் இப்ப என்ன சொன்னேன்னு புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. அதனால தான் சர்வேல இதுக்குன்னே ஒரு தனி டெஸ்ட் வைப்பேன். ஒரு 150 கொஸ்டின்ட்ட குடுத்து. ஏன்னா, ஒருவேளை இந்த நோட்ஸ் படிக்கிறது திணர்றவங்க, இந்த கொஸ்டினாச்சும் பார்த்துட்டு போனா ஈஸியா அதுக்குள்ள கவர் ஆயிரும் அப்படிங்கிறதுனால. ஓகே. எழுதிக்கிறங்க. ஹெட்டிங் எப்படி போடுறீங்கன்னா, ஜிபிஎஸ் அப்படின்னு போடுங்க. ஓகே. குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்னு போடுவோம். இந்த விரிவாக்கமோட கேட்டிருக்காங்க. பொசிஷனிங் சிஸ்டம். குளோபல்னா நம்ம வந்து இந்த இந்த வேர்ல்ட பத்தி பேசுறது தான் குளோபல். குளோபலி அப்படின்னு பேசுவோம். இந்த உலகத்த பத்தி பேசுறது. பொசிஷனிங்னா இருக்கிற இடம் சார்ந்த விஷயங்கள பத்தி பேசுறது. அமைப்ப பத்தி பேசுறது. சிஸ்டம்னா அந்த தகவல டிஜிட்டலா ஏற்படுத்துறது. ஒரு முறைப்படுத்துறது. குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இந்த வார்த்தைக்கான தமிழாக்கம் இதுதான். அதிலேயே இருக்கு ஆன்சர். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். ரைட் இன்ட்ரோடக்ஷன் குடுத்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் நான் டிஸ்கஸ் பண்றேன். ஓகே. அதாவது இந்த அப்படியே எழுதிட்டு தான் இதுல சொல்லணும். அப்பதான் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. ஃபுல்லாவே கதை தான். ஓகே.
இந்த சேட்டலைட் ஆஃப் த ஜிபிஎஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம வந்து ஜியோடெக்னிக் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அதாவது ரொம்ப அக்யூரேட்டா நம்பளால ஒரு இடத்துல போய் சர்வே பண்ண முடியாத இடங்கள்லயோட தகவல துல்லியமா சேகரிச்சு குடுக்கும். அதுதான் நம்மளுடைய இந்த ஜியோடெக்னிக் சர்வேன்னு சொல்றது. அதாவது நம்மளோட குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்னு சொல்றது. அப்ப இது எப்படி செயல்படுத்துறோம்னா, சேட்டலைட் மூலமா தான் செயல்படுத்துறோம். அப்ப எழுதிக்கிறங்க. அதாவது இந்த சேட்டலைட் ஆஃப் த ஜிபிஎஸ். இந்த சேட்டலைட் ஆஃப் த ஜிபிஎஸ் இது என்ன செய்யுது? என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஜிபிஎஸ் ஆஃபர் அன் இம்பார்ட்டன்ட் நியூ ஜியோடெக்னிக் ரிசோர்ஸஸ் மேக்கிங் பாசிபிள் எ ஹைலி அக்யூரேட்டட் இல்ல போர்ட்டபிள் ரேடியோ ஜெனரேட்டிங் சிஸ்டம். அப்ப நம்ம இந்த சேட்டலைட் மூலமா நம்ம செயல்படுத்தக்கூடிய இந்த ஜிபிஎஸ்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் உங்களுக்கு குடுப்பேன். இது வந்து அப்ப வந்து ஒரு ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும். அதாவது கண்ட்ரோல் செக்மெண்ட், யூசர் செக்மெண்ட், சேட்டலைட்ல வச்சு நம்ம சொல்லுவோம். ஸ்பேஸ் செக்மெண்ட்ன்னு சொல்லுவோம். மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்கும். எப்படி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்றோம்னா, அத நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா போறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு யூசர் செக்மெண்ட், ஸ்பேஸ் செக்மெண்ட் இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாம போயிரும். இந்த சேட்டலைட் ஆஃப் த ஜிபிஎஸ் வந்து ஆஃபர் அன் இம்பார்ட்டன்ட் நியூ ஜியோடெக்னிக் ரிசோர்ஸஸ். இம்பார்ட்டன்ட் நியூ ஜியோடெக்னிக் ரிசோர்ஸஸ் ரிசோர்ஸ் மேக்கிங் இது மூலம் என்ன உருவாக்க முடியும் அப்படின்னா, மேக்கிங் பாசிபிள் சாரி பாசிபிள் பாசிபிள் எ ஹைலி அக்யூரேட் டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ண முடியும். கமா போர்ட்டபிள் ரேடியோ ஜெனரேட்டிங் சிஸ்டம். போர்ட்டபிள் ரேடியோ ஜெனரேட்டிங் சிஸ்டம். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து யுஎஸ் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னேன்னா இத. இப்ப என்ன நோக்கத்துக்காண்டி கண்டுபிடிச்சாங்கன்னா, எல்லை பகுதிகள கண்காணிக்கிறதுக்காண்டி தான் இந்த அந்த மிலிட்டரி போர்ஸ்க்காண்டி தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பயன்படுத்துனாங்க. ஆரம்ப காலகட்டத்தில. இப்ப நாட்டிலேயே நம்ம சொல்றோம். நமக்கு வந்து நம்மளுடைய அ அண்டை நாடுகள்னு சொல்லக்கூடிய சைனா வந்து நம்மளுடைய எல்லைகள ஆக்கிரமிக்குது. இது அருணாச்சல பிரதேசம் பக்கம் இந்த சைடுனா வந்து ஆக்கிரமிச்சு உள்ள வர பார்க்குறாங்க. இந்த சிக்கிம் இந்த ரீஜியன்லலாம். அது மாரி வந்து இந்த சைடு வந்து பாகிஸ்தான் வந்து நமக்கு குடைச்சல் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த மாரியான இடங்கள்லனா, நம்ம எல்லை பகுதிகள்ல ஊடுருவல் இருக்கா? அப்டின்னா செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஆரம்ப காலகட்டத்தில டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எதுக்காண்டி பயன்படுத்துனாங்கன்னா, ராணுவ பாதுகாப்புக்காண்டி தான் முதல் முதல்ல கொண்டு வரப்பட்டது. அப்புறம் தான் அத விரிவுபடுத்தி எல்லா விஷயங்களுக்கும் நம்ம வந்து கொண்டு வந்தது. ஓகே. அப்ப போர்ட்டபிள் ரேடியோ ஜெனரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னா, இது வந்து ஒரு வந்து ஆ உங்களுக்கு ரேடியோ வேவ்ஸ் மூலமா நம்ம புவி சார்ந்த காரணிகள ஒரு சிஸ்டமேட்டிக்கலா நம்ம வந்து அ எல்லா தகவலையும் கனெக்ட் பண்றது. நம்மளால போக முடியிற இடம், போக முடியாத இடம், கண்காணிக்கக்கூடிய இடம், கண்காணிக்க முடியாத இடம் அப்டின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்றது. ஒரு ஆழ்கடல்ல ஒரு மாற்றம் ஏற்படுது. இல்ல அதிர்வு ஏற்படுது. அதோட நம்ம சேட்டலைட் மூலமா வந்து கண்டுபிடிக்க முடியும். இல்ல ஏதோ ஒரு இடத்துல போக முடியாத ஒரு இடத்துல எரிமலை வந்து வெடிக்குது. அந்த மாரி இடங்கள்லயோட நம்மளால சேட்டலைட் மூலமா துல்லியமா வந்து அக்யூரசி தான் இங்க விஷயமே. ஜிபிஎஸ்ஸ பொறுத்தவரை அக்யூரசி தான் ஃபர்ஸ்ட்டு விஷயமே. ஓகே. இப்ப இந்த ஜிபிஎஸ் எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்டின்னா, சேட்டலைட் தான். அப்ப எழுதிக்கங்க. அது ஒரு பாயிண்ட் எழுதிக்கிறேன். அப்ப ஜிபிஎஸ் இஸ் எ சேட்டலைட் பேஸ்டு சிஸ்டம். அடுத்த பாயிண்ட். இஸ் எ சேட்டலைட் பேஸ்டு சிஸ்டம். ஓகே. அடுத்த பாயிண்ட். இது எப்படி சொல்லுவாங்க அப்டின்னா, சீரிஸ் அப்படின்னு உச்சரிப்பாங்க. அப்ப எஸ்இஆர்ஐஇஎஸ் அப்படின்னா சீரிஸ்ன்னு கொண்டு வருவாங்க. அதுக்கான மீனிங் என்ன சார் அப்டின்னா, சேட்டலைட் எமிஷன் ரேடியோ இன்டர்ஃபெரோமெட்ரிக் எர்த் சர்வே. அதாவது மேல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன்.
ஹைலி அக்யூரேட்ன்னு சொல்லிட்டு கம்மா போட்டு போர்ட்டபிள் ரேடியோ சிஸ்டம் சாரி ரேடியோ ஜியோடெடிக் சிஸ்டம்னு சொல்லியிருப்பேன். அப்ப நான் சொல்லும்போது இந்த ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது மூலமா வந்து எர்த்த வந்து சர்வே பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வந்து சிஸ்டமேட்டிக்கலா ரெக்கார்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளால போகக்கூடிய இடங்கள், போக முடியாத இடங்கள், கண்காணிக்கக்கூடிய இடங்கள், நம்மளால கண்காணிக்க முடியாத இடங்கள் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் அத கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப கண்காணிக்கக்கூடிய இடங்கள், கண்காணிக்க முடியாத இடங்கள்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிய வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மேனுவலா அப்படின்னா, ஒரே நேரத்துல எல்லா இடங்களையும் நம்ம கவர் பண்ண முடியாது. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்த பார்த்துட்டு இருக்கும்போது, மத்த இடத்தையும் அது கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கான மீனிங். அதே போகக்கூடிய இடங்கள், போக முடியாத இடங்கள் அப்படின்னா, இப்ப நம்ப கடல் பரப்புகள்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. முக்கியமா இருக்கக்கூடிய சதுப்பு நில காடுகள வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. இப்ப அமேசான் மாரியான பெரிய காடு இல்ல நிலப்பரப்புகள ஓகே. காடுகள் இருக்கக்கூடிய பரப்புலலாம் நம்ம வந்து என்ன செய்ய முடியாதுன்னா, போய் சர்வே பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அப்ப அது மாரி நம்பளால போக முடியாத ரீஜியன்ஸ்ன்னு சில பகுதிகள் இருக்கும்ல. மனிதனால வந்து அ அதிகம் வந்து டக்குனு எடுத்து போய் நீங்க வந்து பார்த்துட்டு வர முடியாத இடங்கள்னு. அப்ப அந்த மாரியான இடங்கள்ல என்ன செய்யலாம் அப்டின்னா, இந்த மாரியான ஜிபிஎஸ் வந்து பயன்படுது அப்டின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஜிபிஎஸோட செட்டப்பே எப்டின்னா, சீரிஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. அதுல ஒவ்வொரு நேம்க்கு தான் இப்ப அர்த்தம் சொன்னேன். எஸ்ஸுக்கு சேட்டலைட் சீரிஸ்ல. ஈக்கு எமிஷன், ஆர்க்கு ரேடியோ, ஐக்கு இன்டர்ஃபெரோமெட்ரிக், ஈக்கு எர்த், எஸ்ஸுக்கு சர்வே. அதுதான். சேட்டலைட் மூலமா ரேடியோ வேவ்ஸ்கள பயன்படுத்தி நம்ம என்ன செய்யறோம் அப்டின்னா, எர்த்த வந்து சர்வே பண்றோம் டோட்டலா. ஓகே. அது 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 எப்படின்னா, நமக்கு சும்மா செயல்படாது. இப்ப வந்து நான் ஒரு டார்ச் லைட் எடுத்து அடிக்கிறேன் அப்படின்னா, நீங்க சொல்லுவீங்க, எனக்கு வெளிச்சம் வருதுன்னு சொல்லுவீங்க. மினிமம் இத்தன மில்லியன் ஃபோட்டான்ஸ் வந்து ஆப்ஷன் ஆகுறதுனால தான் ஒரு இடத்துல இருட்டே உருவாகும். ஒரு இடத்துல இருட்டாகுது. நீங்க இப்ப வந்து ஒரு 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 ரூம்ல உட்கார்ந்துருக்கீங்க. லைட்ட ஆஃப் பண்றீங்க. ஆஃப் பண்ணும்போது அங்கன இருட்டாகுது. அப்படின்னா, அதுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னா, இத்தன ஒரு ஒரு 250 மில்லியன் ஃபோட்டான்ஸ் வந்து அங்கன ஆப்ஷன்ஸ் ஆகுது. அதனால தான் அங்க வந்து இருளுங்கிறதே சொல்றது. அப்ப அந்த ஃபோட்டான்ஸ் நமக்கு தேவையான மினிமம் ஃபோட்டான்ஸ் அந்த இடத்துல இருக்கு அப்டின்னா, அந்த இடத்துல வந்து எது உருவாகாது? இந்த இருளுங்கிறது ஒண்ணு உருவாகாது. சார் கிளியர்? என்ன சார் புரிதலா இருக்கா? ஓகே. அப்ப இந்த நம்ம இப்ப இந்த இருட்டா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, டார்ச் லைட் அடிக்கும் பொழுது, நமக்கு நம்ப அந்த வெளிச்சத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ கிரியேட் பண்றதுனால தான் வெளிச்சம் உருவாகுது. அதுலருந்து நமக்கு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வேவ்ஸ் வந்து போகும். அந்த வேவ்ஸ்னா பொருள் மேல பட்டு, அந்த பொருள் என்ன இருக்குன்னு நம்ம கண்ணுக்கு விசிபிளா தெரிய வைக்குது. நல்லா தெரிஞ்சுக்கிறணும். இப்ப ஒருத்தவங்க நான் நான் ஒரு ரூம்குள்ள நிக்கிறேன். நீங்களே என் முன்னாடி நிக்கிறீங்க. நான் உங்க உங்க ஸ்பேஸ்ல வந்து ஒரு லைட் அடிக்கிறேன். டார்ச் ஆன் பண்றேன் என் மொபைல்ல. நீங்க இப்ப நான் வந்து அந்த டார்ச் ஆன் பண்ணாதபோது இருள்ல நிக்கும்போது உங்களுடைய ஃபேஸ் எனக்கு தெரியல. டார்ச் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஃபேஸ் தெரியுது அப்டின்னா, இதுக்கான மீனிங் என்ன அப்டின்னா, என்னுடைய சோர்ஸ் வந்து ஒரு மேக்னெட்டிக் வேவ்ஸ வெளிப்படுத்துது. எது? என்னுடைய டார்ச். அது வந்து உங்க மேல பட்டு, நீங்க என்னங்கிற டீட்டெயில என் கண்ணுக்கு கொண்டு வந்து சேர்க்குது. உங்க மேல பட்டு பிரதிபலிச்சு. சார் கிளியர்? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? சார் இப்ப வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்கலா பேசிக்கிட்டு இருக்கோம். நடைமுறையில உள்ள விஷயத்த சிஸ்டமேட்டிக்கலா ஆக்சுவலா இதான் உண்மை. இப்ப நான் சொல்லும்போது உங்களுக்கு டீட்டெயிலா என்ன சொல்றேங்கிறது புரிஞ்சு போயிரும். இப்ப டிவி ரிமோட் இருக்கு. டிவி ரிமோட்ல முன்னாடி வந்து பாருங்க, அந்த ரிமோட்டோட முன்னாடி வந்து ஒரு சின்ன கிளாஸ் மாரி வச்சிருப்பாங்க. பல்ப் மாரி இருக்கும். கிளியரா? இப்ப நம்ம வந்து ஒரு சேனல் மாத்த போறோம், இல்ல வால்யூம் ஏத்த போறோம், இல்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ் டிவிய ஆஃப் பண்ண போறோம், ஆன் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த அந்த பல்ப் மாரி இருக்கக்கூடிய இடத்துலயும் தான் நமக்கு அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த சென்சார் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் டிவிக்கு, அந்த செட் ஆஃப் பாக்ஸுக்கு. அதுதான் என்ன செய்யுது, உங்கள போயிட்டு இங்கேருந்து வந்து ஒரு ஒளி கதிர் போய் அங்க போய் படல. உங்க கண்ணுக்கு தெரியிற மாரி ஒரு வெளிச்சம் போய் படல. இப்ப டார்ச் அடிக்கிறோம், வெளிச்சம் போகுது, அந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. ஐ மீன் ஒரு மின்காந்த வேவ்ஸ் வந்து அதுலேருந்து வருது. அந்த பொருள் மேல படுது, ஆப்ஜெக்ட் மேல. அதனால தான் நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த ஆப்ஜெக்ட்ட நம்மளால பார்க்க முடியுது. அத பத்தி தகவல வந்து நம்ம கண்ணு வந்து சேகரிக்குது. இப்படின்னு நான் சொல்றேன் இந்த இடத்துல. இப்ப பகல் நேரத்துல உங்களால எல்லா பொருளையும் பார்க்க முடியுதுன்னா, அங்க மேக்னெட்டிக் வேவ்ஸ குடுக்கக்கூடிய சோர்ஸஸ்க்கு யார் இருக்கா அப்டின்னா, நம்மளுடைய சன்ங்கிற இது இருக்கு. சூரியன் இருக்கு. அது வெளிப்படுத்தக்கூடிய அந்த கதிர்வீச்சு மூலம், அந்த ஆப்ஜெக்ட் மேல அந்த கதிர்வீச்சு பட்டு நம்ம கண்ணுக்கு தகவல கொண்டு வந்து சேகரிக்குது. சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்னு? இப்ப ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது, நீங்க அந்த டார்ச் ஆன் பண்ணியிருந்தா, அந்த பிளிங்க் ஆகுறது பார்த்திருப்பீங்க. டக்குன்னு லைட் அடிச்சுட்டு போற மாரி. கிளியரா என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த வேவ்ஸ் வந்து அந்த பொருள் மேல பட்டு, அந்த தகவல வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கக்கூடிய அந்த சோர்ஸஸ் மூலம் கொண்டு வந்து சேகரிக்குது. இதே வந்து கடலோட மேற்பரப்புல வந்து ஒரு பெரிய ஒரு கப்பல் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. திடீர்னு கடலுக்கு கீழ ஒரு அப்நார்மலா வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் ஏற்படுற மாரி இருக்கு.
இப்ப ரேடார் மூலமா என்ன செய்வாங்கன்னா, ரேடியோ வேவ்ஸ் உள்ளுக்குள்ள அனுப்பி, அந்த பொருள் மேல பட்டு, அதுக்கு திருப்பி வந்து எவ்வளவு தூரத்துல அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு, இவ்வளவு வேகத்துல மூவ் ஆயிட்டு இருக்கு. அது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு தகவல சேகரிச்சு கொண்டாந்து நம்ம குடுக்கும். சார் கிளியர். இப்ப என்ன மீனிங்ல பேசிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் புரியுதா? அதான். அப்ப சீரிஸ்ங்கிறதுக்கான மீனிங்கே அதான். சேட்டலைட் எமிஷன். எமிஷன்னா வெளிப்படுத்துறது, உமிழ்றது. ரேடியோ இன்டர்ஃபெரோமெட்ரிக் எர்த் சர்வே. இப்ப எல்லாமே என்ன செய்றோம் அப்டின்னா, நாம போய் தொட்டு எந்த பொருளையும் ஆராய்ச்சி பண்றது இல்ல. இப்ப சர்வேயிங் பார்த்தோம் மேல. செயின் சர்வே, செயின போட்டு அளக்கிறது. காம்பஸ் சர்வே. உட்கார்ந்து வந்து காம்பஸ்ல வந்து ரீடிங் எடுத்து கால்குலேஷன் போடுறது. அப்டின்னா இல்ல. இது சிஸ்டமேட்டிக்கலா எல்லாமே வந்துரும். தகவல சேகரிச்சு, ஒரு கால்குலேஷன் பண்ணணும். ஒரு புள்ளிக்கு இன்னொரு பாயிண்ட்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா, அது டைரக்ட்டா மெஷர் பண்ணி, எல்லா தகவலையும் கொண்டு வந்து உங்களுக்கு டீட்டெயிலா குடுத்துட்டு போயிட்டு இருக்கும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டுன்னு அர்த்தம். அட்வான்ஸ்டு சர்வேயிங்ன்னு ஒரு இது இருக்கும். காலேஜ்ல அது படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. சர்வே 1, சர்வே 2ன்னு 2 இது படிச்சிருப்பாங்க. ஆனா அட்வான்ஸ்டு சர்வேயிங்ன்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் படிச்சீங்களான்னு தெரியல எனக்கு. ஒரு சில காலேஜ்ல எலக்ட்ரிக் தியரி எடுத்து படிச்சிருக்கலாம். அதுல தான் ஜிபிஎஸ்ன்னு டீட்டெயில்டா குடுத்திருப்பாங்க. ஓகே எழுதிக்கிறேங்க. இப்ப சீரிஸ்னா என்னன்னு அந்த விரிவாக்கம் ஜிபிஎஸ்னா என்னன்னு கேட்டுட்டேன் ஆல்ரெடி. நம்ம ஜிபிஎஸ் எது மூலம் இயக்குறோம்னா, சேட்டலைட் மூலமா தான் இயக்குறோம். அப்ப இது மூலம் எப்படி இருக்கும்னா அக்யூரசி ஹை அக்யூரசியா இருக்கும். அது கேட்டுட்டேன். இப்ப சொல்ற விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள கேட்கிறது. அடுத்து இந்த சீரிஸ்க்கான மீனிங் என்ன? அப்படிங்கிறதையும் கேட்டுட்டேன். எழுதிக்கிறேன். அப்ப இந்த இடத்துல குடுக்கவா? அதாவது இட் ஹால்ட் சீரிஸ். கேப்பிட்டல் எழுதிக்கிறேன்னா, எஸ்இஆர்ஐஇஎஸ். எப்படி சொல்லலாம்னா பிராக்கெட் எழுதிக்கிறேன். சேட்டலைட் எமிஷன் ரேடியோ இன்டர்ஃபெரோமெட்ரிக் சிஸ்டம். ஓகே. அதுக்கடுத்து அதுக்கடுத்து எழுதிக்கிறேங்க. அதுக்கடுத்து இந்த ஜிபிஎஸ் வந்து ஆ பேஸ் லைன் கன்சிடர் பண்ணிக்கிறது எதனா கேட்கிறேனான்னு சரி ஓகே குடுக்குறேன் சார். சில பாயிண்ட்ஸ் வந்து டீட்டெயில்டா சொல்றேன். அந்த இடத்துல கேட்கிறேன்னு அர்த்தம். சில பாயிண்ட் வந்து மேலோட்டமா சொல்றேன். ஏன்னா எல்லா பாயிண்ட் டீட்டெயில்டா உட்கார்ந்து சொல்லிட்டு இருந்தோம்னா, இப்பயே பாருங்க எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. டைம் ஆயிரும். ஆனா இதெல்லாம் கேட்கிறேனா கேட்க மாட்டேன். இதுவரை கேட்கறது கூட வாய்ப்புகள் இல்ல. ஆனா ஃபியூச்சர் பர்ப்பஸ்ல கேட்கறாரு நோட்ஸ் குடுத்துட்டு, அந்த இடத்துல என்ன விஷயம் கான்செப்ட் நான் சொல்லிர்றேன். ரொம்ப எடுத்துக்காட்டோட சொல்லல. ஓகே. எழுதிக்கிறேங்க. அதாவது இப்ப இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதோட ஃபங்ஷன் எப்படி இருக்கும்? ஜிபிஎஸ் ஓட ஃபங்ஷன்னா, அது ஃபங்ஷனாலிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். மொத்தம் எத்தன சேட்டலைட் வந்து நம்ம லொகேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஆர்பிட்ல எவ்வளவு இருக்கணும். அத நான் சொல்லுவேன் நான். ஓகே. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப எழுதிக்கிறேங்க. ஜிபிஎஸ் எம்ப்ளாய் த டெக்னிக் ஆஃப் வெரி லாங் பேஸ்லைன். வெரி லாங் பேஸ்லைன் இன்டர்பிரபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அத விஎல், பின்னு சொல்லுவாங்க. விக்கு வெரி, எல்லுக்கு லாங், பிக்கு பேஸ்லைன் இன்டர்பிரபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அண்ட் இட்ஸ் காலிபரேஷன் மெத்தட். ஓகேவா? நம்ம வந்து ஒரு சேட்டலைட்ட வந்து ஒத்தையும் வச்சு எல்லா தகவலையும் சேகரிச்சிட முடியாது. நம்மளோட ஆர்பிட் சுற்றுவட்ட பாதையில தான் பூமியோட சுற்றுவட்ட பாதையில தான் நம்ம சேட்டலைட்ட இயக்குறோம். மினிமம் எல்லா இடத்தையும் கவர் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து 3+1ங்க சேட்டலைட் தேவைப்படும். ஓகே எழுதிக்கிறேங்க. அதாவது 3+1 ஏன் சொல்றேன் அப்படின்னா, 3 வந்து நார்மல் விஷயங்கள பார்க்கறதுக்கும், ஹைட் சம்பந்தமான விஷயங்கள பார்க்கறதுக்கு பிளஸ் 1. ஓகே எழுதிக்கிறேங்க. அதாவது ஜிபிஎஸ் எம்ப்ளாய்ஸ் த எம்ப்ளாய்ஸ் த டெக்னிக் டெக்னிக் ஆஃப் இத வந்து நான் எழுதுவேன். கேப்பிட்டல்ல போட்டுக்கோங்க விஏ. வெரி லாங் பேஸ்லைன் இன்டர்ஃபெரோமெட்ரி. பேஸ்லைன் இன்டர்ஃபெரோமெட்ரி. இத தான் என்ன சொல்றோம் அப்படின்னா, இன்டர்ஃபெரோமெட்ரி. விஎல் பிஐ அப்படின்னு சொல்றோம். ஓகே. அண்ட் இட்ஸ் காலிபரேஷன் மெத்தட்.
கொலாப்ஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கிறது. ஒரே சேட்டலைட்ட வச்சு நம்ம எல்லா தகவலையும் எடுத்துற முடியாது. ஒரு பூமியோட எல்லா பகுதியும் வந்து நம்ம கவர் பண்ணிற முடியாது. நம்ம சுற்றுவட்ட பாதையில இயக்க வச்சு 1க்கும் மேற்பட்ட சேட்டலைட்ட கொலாபரேட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகே. அதாவது அண்ட் இட்ஸ் காலிபரேஷன் மெத்தட். அதுக்கடுத்து நாம வந்து இங்க எல்லாமே எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு முப்பரிமாணமா தான் எடுக்கிறோம். இப்ப நீங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. இந்த ஃபோட்டோல நீங்க நிக்கிறது, அதுக்கடுத்து வந்து அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எல்லாமே தெரியும். வெறும் கிராஸ் செக்ஷன் மட்டும் தெரியாது. இப்போ ஒரு வீடு இருக்குன்னா, ஃபோட்டோ புடிச்சோம்னா வீடோட அமைப்பு அப்படியே தெரியும். நீங்க ஃபோட்டோ கவர் பண்றது அந்த மாரி தெரியும். இப்போ ஒரு 3 டைமென்ஷனல் வியூல தான் உங்களுக்கு தெரியும். பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு. அதே மாரி தான். அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா, 0.52 எழுதிக்கிறங்க. ஏன்னா கேட்க வாய்ப்பு கம்மிகள் தான். லைட்டா பார்த்துக்கங்க. இப்ப ஏன் சார் எழுதுறீங்கன்னா, நான் நோட்ஸ் குடுக்கும்போது ப்ராப்பரா குடுத்துறணும். ஒருவேளை ஃபியூச்சர் பர்ப்பஸ்ல கேட்டான்னா, இப்ப நோட்ஸ் நீங்க இங்க ரீட் பண்ணிட்டு போறதுக்கு நான் குடுத்துருக்கணும். அதுக்காக நான் குடுக்குறேன். இப்ப 0.52 3 சென்டிமீட்டர் 3 டைமென்ஷனல் baseline accuracy can be achieved over distance of 60 to 200 கிலோமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. அப்ப 3 டைமென்ஷன்ல நம்ம ஒரு பேஸ் லைன வச்சு நம்ம என்ன செய்றோம்னா, அக்யூரசி லிமிட்ல நம்ம எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணும்போது, ஒரு 60, 200 கிலோமீட்டருக்குள்ள நமக்கு வந்து அந்த அக்யூரசி லிமிட் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா 0.5 3 சென்டிமீட்டர் வரையும் எரர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுக்குறாங்க. இப்ப 0.5 to 3 சென்டிமீட்டர் 3 டைமென்ஷனல் பேஸ் லைன் அக்யூரசி கேன் பி அச்சீவ்ட் எவ்வளோ கிலோமீட்டருக்குள்ள அப்படின்னா 60 to 200 கிலோமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லின்னு குடுக்குறேன். இப்ப கேன் பி இந்த அக்யூரஸ அச்சீவ் பண்ணணும். இப்படி 0.5 to 3 சென்டிமீட்டர் வரையும் இருக்கிற மாரி எரர். அப்ப கேன் பி அச்சீவ்ட் பை இல்லாட்டி அச்சீவ்ட் ஓவர் த இப்படி ஓவர் டிஸ்டன்ஸஸ் ஆஃப் 60 டூ எல்லாம் கிலோமீட்டர்ல தான் பாத்துக்கங்க. 200 கிலோமீட்டர். இவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு. இந்த அளவு அக்யூரசி இருக்கும்னு நான் சொல்ல வரேன். ரெஸ்பெக்டிவ்லி. அவ்வளோதான். அப்ப இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல இந்த அளவு பார்த்தா போதும். அதுக்கடுத்து ஸ்பேஸ் சாரி ஸ்பேஸ்ங்கிறேன். ஜிபிஎஸ் ஃபங்ஷனாலிட்டின்னு போடுங்க. இல்லாட்டி ஜிபிஎஸ் ஃபங்ஷன் அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்ப இப்ப நார்மலா நீங்க டிவி பார்க்குறீங்கன்னா, அவங்க வந்து ஒரு இடத்துல ஒளிபரப்புறாங்க. அது வந்து உங்க டிவில வந்து படம் தெரியுது. அது எப்படி கான்செப்ட்ல செயல்படும் அப்படின்னா, அப்ப அந்த டிவியோட நிகழ்ச்சிகள் ஒளிபரப்புற இடம் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம். நீங்க வந்து உங்க வீட்ல டிவி பார்க்குறீங்கல்ல, அந்த ரிசீவர் மூலமா ஐ மீன்ஸ் எப்படின்னா, நீங்க சன் டைரக்ட் வச்சிருக்கீங்க. இல்ல வந்து டாடா ப்ளே வச்சிருக்கீங்க. இல்ல வந்து ஏர்டெல் வச்சிருக்கீங்க. இது மாரி ஏதோ ஒரு இது மூலமா ரிசீவர் மூலமா அவங்க அணுகக்கூடிய தகவல கலெக்ட் பண்றீங்க. எப்படி கனெக்ட் பண்றீங்க? வீட்டுக்கு வீடு கேபிள் லைன் வந்து முன்னாடி அடிக்கிறாங்கல்ல, அது மாரி ஒயர் மூலமா கனெக்ட் பண்றாங்க. அப்படி இல்ல. அவங்க அனுப்பக்கூடிய தகவல் சேட்டலைட்ல போயிட்டு ரீச் ஆயி, அது வந்து நமக்கு என்ன செய்யுதுன்னா, நம்மளோட ரிசீவர் மூலமா நம்ம கொடைக்கு வந்து, அது மூலமா நம்ம டிவில வந்து படம் தெரியுது. இப்ப நார்மலாவே ஒரு இடத்துல கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. அதாவது நிகழ்ச்சி ஒளிபரப்புற இடம். அது டைரக்ட்டா வந்து யூசருக்கு அனுப்பல. டைரக்ட்டா யூசர் வந்து நம்ம பயன்படுற மாரி அனுப்பல. அது அவங்களுக்கு சேட்டலைட்ல போயிட்டு பட்டு, அங்கேருந்து தகவல் வந்து ரிசீவருக்கு வந்து நமக்கு வந்து வந்து சேருது. யூசர் வந்து அடையுது. அப்ப அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் ஒரு இடத்துல இருக்கு. ஸ்பேஸ் செக்மெண்ட் ஒரு இடத்துல இருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கும் பயன்படக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த தகவல் சேகரிக்கப்படுதுல. அந்த டிவி பார்க்குறாங்கல்ல, யூசர் வந்து ஒரு இடத்துல இருக்காங்க. அப்ப இன்ஃபர்மேஷனே இந்த இந்த விஷயங்கள்ல தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. சார் கிளியர்? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப இதன் அடிப்படையில தான் செயல்படுது. சார் கவனிக்கிறீங்களா? பேசுறது கேட்குதா? ஓகே. அப்ப இதே மாரி தான். இப்ப நான் எதுக்காண்டி இந்த விஷயத்த சொன்னேன்னா, இது சின்ன விஷயம் நான் இப்ப சொன்னது. நம்ம டிவில ஒரு சேனல் பார்க்குறோம். சேனல் மாத்துனோனே அடுத்த சேனல் வருது. இப்ப டைரக்ட்டா வந்து அங்கே ஒளிபரப்புற இடத்துலேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட்டாவா உங்களுக்கு வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாலுமே, நமக்கு வர்றதுக்கான காரணம் ஸ்ட்ரெய்ட்டா ஒயர் கனெக்ஷன் குடுத்து நமக்கு பண்ணியிருக்காங்க? இல்ல. அப்ப அவங்க அனுப்பக்கூடிய தகவல் வந்து சிஸ்டமேட்டிக்கலா நமக்கு வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகி, அது வந்து நமக்கு வந்து ரிசீவர் வந்து அந்த சிக்னல பெற்று, அந்த சிக்னல் மூலமா தான் நம்ம டிவி வந்து ரன் ஆகுது. நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து தெரியுது. இப்ப நீங்க வந்து ஒரு தகவல் வந்து அனுப்புறீங்க. என்ன தகவல் அனுப்புறீங்க? ரிசீவர் மூலமா. அதாவது எனக்கு சன் டிவிலேருந்து நான் கே டிவிக்கு மாத்துறேன். இல்ல வந்து விஜய் டிவிக்கு மாத்துறேன் அப்படின்னு ஒரு தகவல் அனுப்புறீங்க. உடனே டக்குனு சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் சிக்னல் இங்கேருந்து அங்க அனுப்புது. அங்கேருந்து அங்கே போய், அங்கேருந்து என்ன செய்யுது? அந்த சிக்னல பெற்று நமக்கு அனுப்புது. எல்லாம் ஃப்ரீக்வென்சி தான். அந்த ஒவ்வொன்னுக்கும் ஒரு அதிர்வெண் இருக்கு.
இப்ப எப்படி ரேடியோ இயங்குது? இப்ப ரேடியோல வந்து சொல்லுவாங்கல்ல 100.5, 100.1, 100.2 சூரியன் எஃப்எம், அந்த எஃப்எம், இந்த எஃப்எம்ன்னு சொல்றாங்க. கோடை எஃப்எம் எப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப இது மூலம் என்ன தெரியுது? அப்ப ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஃப்ரீக்வென்சி இருக்கு. இந்த ஃப்ரீக்வென்சி கரெக்ட்டா நம்ம புடிச்சுட்டோம் அப்படின்னா, அந்த தகவல நம்மளால பெற முடியும். சிக்னல் பெற முடியும். சார் கிளியர்? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? இப்ப வாக்கி டாக்கின்னா அப்படிதான் இயங்கும். அது ஃப்ரீக்வென்சி ஒவ்வொன்னுக்கும் ஒரு அதிர்வெண் வந்து குடுத்திருப்பாங்க. அதன் அடிப்படையில தான் செயல்படும். சார் என்ன சொல்றேன் புரியுதா சார்? ஓகே. ரொம்ப அட்வான்ஸ்டா போற மாரி இருக்கு. ஆனா விஷயங்கள் பார்த்து தான் ஆகணும் ஒரு சில விஷயங்கள். ஓகே. ஈஸி தான். ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. ஓகே. இப்ப எழுதிக்கிறேங்க. எப்படி ஜிபிஎஸ் ஃபங்ஷன் ஆகுது அப்படின்னு புரிதலுக்கான இந்த வார்த்தைகள்லாம் இப்ப சொன்னேன். இப்ப யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஜிபிஎஸ் ஃபங்ஷனாலிட்டின்னு போட்டுக்கிறேங்க. அப்ப ஜிபிஎஸ் ரிசீவர் கன்வெர்ட் ஸ்பேஸ் வெஹிக்கிள். அதாவது நம்ம ஸ்பேஸ் வெஹிக்கிள் சிக்னல் இன்டு பொசிஷன். அப்ப எவ்வளவு ஸ்பீட்ல அங்கேருந்து டிராவல் ஆகுது, எவ்வளவு டயத்துல வருது அப்படின்னு எஸ்டிமேட் பண்றது. அதுக்கு தான் ஜிபிஎஸ் வந்து பயன்படுத்துறோம். இப்ப ஒரு இடத்துல இப்ப வந்து இந்த சில படங்கள்லாம் காமிப்பாங்க. ஜிபிஎஸ் ஓட பயன்பாடு எல்லா இடத்துலயும் இருக்கு. நார்மலா இப்ப Google மேப் யூஸ் பண்றீங்க. இப்ப வந்து ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர்லாம் வைக்கிறாங்க. அந்த இடம் அந்த வெஹிக்கிள்லாம் இப்ப பொருத்தணும் அப்படின்னு சில இடங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த வெஹிக்கிள் எங்கெங்க மூவ் மூவ் ஆகுதுன்னு ஈஸியா வந்து ஃபோன்லயே நம்ம மானிட்டர் பண்ணிக்க முடியும். சிஸ்டமேட்டிக்கலா. அப்படின்னா ஜிபிஎஸ் வெறும் ட்ராக்கர்ல ஒத்தியும் ஜிபிஎஸ் ஒரு அப்ளிகேஷன் இல்ல. எல்லா இடங்கள்லயும் பயன்படுது. டெக்னாலஜி வளர, வளர. இப்ப Google மேப்லயே வந்து நீங்க ஒரு இடத்த பொசிஷன் பண்ணி வீட்ல உட்கார்ந்துட்டு, சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்த போட்டு, இது 2க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். அப்ப எல்லா விஷயங்களும் நம்மளால ஃபோன்லயே பார்க்க முடியுது. எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு? 2 பிளேஸ்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு? அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து பஸ்ல போனா எவ்வளவு நேரத்துக்குள்ள போயிரலாம்? அப்படின்னா நீங்க பார்க்குறீங்களா? Google மேப்னா யூஸ் பண்றீங்களா? அப்ப ஜிபிஎஸ் அதுல அதோட பயன்பாடு தான் அதுனா. இப்ப எழுதிக்கிறங்க. ஜிபிஎஸ் ரிசீவர் கன்வெர்ட் ஸ்பேஸ் வெஹிக்கிள் சிக்னல்ஸ் இன்டூ பொசிஷன். அப்ப ஸ்பேஸ் வெஹிக்கிள் சிக்னல்னா, இப்ப நம்ம ரிசீவர் வந்து ஸ்பேஸ்ல இருந்து தான் சேட்டலைட் மூலமா நம்மளோட சிக்னல ரிசீவ் பண்ணுது. அது எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டில நமக்கு டிராவல் ஆகி வருது. ஒரு குறிப்பிட்ட டயத்துல நமக்கு தேவையான தகவல கொண்டு வந்து இங்க குடுக்குது. எல்லாம் இப்ப டிவிய மாத்துனா பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்குது சார் அப்படின்னா, அந்த அளவுக்கு துல்லிய தன்மையோட இருக்கு ஸ்பீட் அப்படின்னு அர்த்தம். ஓகே எழுதிக்கிறேங்க. ஜிபிஎஸ் ரிசீவர் கன்வெர்ட் ஸ்பேஸ் வெஹிக்கிள் இது எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ் வெஹிக்கிள் சிக்னல்ஸ் இன்டூ பொசிஷன். எந்த இடத்துல இருக்குமோ அந்த பொசிஷனுக்கு. இன்டூ பொசிஷன். நம்ம அந்த குறிப்பிட்ட வெலாசிட்டி அந்த பர்ட்டிகுலர் டயத்துல எஸ்டிமேட் பண்ண முடியும். வெலாசிட்டி, டைம் அது வந்து நம்மளால எஸ்டிமேட் பண்ண முடியும். வெலாசிட்டி அண்ட் டைம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சார் அப்படின்னா, டைம் எஸ்டிமேட். கூகுள் மேப்ப வச்சே நான் சொல்லிக் குடுத்துரலாம். ஒரு இடத்துல வந்து நீங்க மதுரை லேருந்து சென்னைக்கு போகணும். 2 இதே நீங்க வந்து உங்க லொகேஷன மதுரையில குடுத்துட்டு, நீங்க ரீச் ஆகக்கூடிய பிளேஸ் சென்னை குடுக்குறீங்க. குடுத்த உடனே கீழ ஆப்ஷன் காட்டும். நீங்க நடந்து போறீங்களா? கார்ல போறீங்களா? 2 வீலர்ல போறீங்களா? ட்ரெயின்ல போறீங்களான்னு. இப்ப நடந்து போகும்போது இத்தன நாள் அப்படின்னு காட்டும். இல்ல இத்தன மணி நேரம் அப்படின்னு காட்டும். சொல்லுங்க. டவுட்டா? ஓகே. அதே வந்து நீங்க கார்ல போனீங்கன்னா, இவ்வளவு நேரம் அப்படின்னு காட்டும். அப்ப நீங்க நடந்து போறீங்கன்னா, நீங்க வந்து இவ்வளவு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல நீங்க நடப்பீங்க. அப்ப 1 ஹவர்க்கு 1 கிலோமீட்டர் தான் நீங்க நடந்து போக முடியும் உங்களால அப்படின்னா, 1 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதே கார்ல போறீங்க அப்படின்னா, 50 கிலோமீட்டர் பெர் ஹவர்னா, 1 ஹவர்ல 50 கிலோமீட்டர் மேல போக முடியும் அப்படின்னு அர்த்தம். நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப இது மூலம் என்ன தெரியுது? எவ்வளவு ஹவர்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து நீங்க கடக்குறீங்க. இப்ப அந்த 2யும் சேர்த்து கிலோமீட்டர் பெர் ஹவர்னா என்ன அர்த்தம்? ஸ்பீடு, வெலாசிட்டி, வேகம். அப்ப வேகம் எவ்வளவு மணி நேரத்துக்குள்ள போய் ரீச் ஆகுறீங்க? அப்படின்னு தான் சொல்லிரும். இப்ப 2 லொகேஷன் போட்டோனே, உங்களுக்கு வந்து காட்டிரும். 8 மணி நேரம் 42 மினிட்ஸ்ல நீங்க மதுரையிலருந்து சென்னையில போய் ரீச் பண்ணிருவீங்க. அப்படின்னு காட்டும். இதே ஏர்கிராஃப்ட் மூலமா இல்ல ஏரோப்ளேன் மேலலாம் போறீங்க அப்படின்னா, அதுல ஒரு டைம் காட்டும்.
ஒரு 2 1/2 மணி நேரத்துல, இல்ல 3 மணி நேரத்துல போய் ரீச் ஆயிருவீங்க. இல்ல 4 மணி நேரத்துல ரீச் ஆயிருவீங்க அப்படின்னு காட்டும். சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் டைம்னா, அக்யூரேட்டா தான் சொல்லுவேன். அப்ப நம்மளால வெலாசிட்டி அண்ட் டைமும் நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. நீங்க டிராவல்லாம் பண்ணி பார்க்கல. ஜஸ்ட் உங்க வீட்ல உட்கார்ந்துட்டு 2 லொகேஷனுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் போடுறீங்க. போடும்போது டிராவல் பண்ற மாரி நீங்க டிராவல் மோட போடுறீங்க. நீங்க எதுல போறீங்கன்னு. அது போடும்போது ஆட்டோமேட்டிக்காவே இத்தன மணி நேரத்துல போய் ரீச் ஆயிரலாம் அப்படின்னு டயத்த மென்ஷன் பண்ணி காட்டுது. அப்ப அந்த டயத்த மென்ஷன் பண்ணும்போதே, உங்களுக்கு நடந்து போகும்போது ஒரு டைமும், பைக்ல போகும்போது ஒரு டைமு, கார்ல போகும்போது கிட்டத்தட்ட பைக்ல அத கிட்ட அனுசரிச்சு சொல்லும். அதே மாரி நம்ம ஏர்கிராஃப்ட்ல போகும்போது அது மாரி ஒரு குறிப்பிட்ட டயத்த காட்டுதுன்னு வச்சுக்கிறேங்க. அப்ப இங்க வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர் அந்த ஸ்பீடும் வேறுபடுதா? அந்த ஸ்பீடையும் மென்ஷன் பண்ணிருதா? நடந்து போகும்போது இவ்வளோ ஸ்பீட்ல தான் நீங்க போறீங்க. அப்ப இவ்வளோ டைம் தான் வரும். அதே வந்து நீங்க வந்து ஒரு ஏர்கிராஃப்ட்ல போகும்போது, நீங்க இவ்வளோ கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க. ரன் ஆயிடுறீங்க. அப்ப இவ்வளோ வெலாசிட்டில போகும்போது இவ்வளோ மணி நேரத்துல போயிருவீங்க. அப்ப வெலாசிட்டி, டைம் 2மே நம்மளால இங்க வந்து மென்ஷன் பண்ண முடியும். எஸ்டிமேட் பண்ண முடியும். எஸ்டிமேட்னா இது கால்குலேட் பண்றது. ஓகே. அடுத்து. அதுக்கடுத்து ஜிபிஎஸ் ஆப்பரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் டெவலப்மென்ட்ஸ் தட் ஹேவ் லெட் டூ அதாவது ஒண்ணும் இல்ல சார். ஒரு இடத்துல பொசிஷன் பண்றோம்னா, அத எந்த அளவுக்கு அக்யூரசியா நமக்கு தேவையான தகவல கண்டுபிடிச்சு குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நம்மளால கண்டுபிடிச்சு குடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளதான். அப்ப எழுதிக்கிறங்க. 2வது பாயிண்ட். ஜிபிஎஸ் ஆப்பரேஷன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இதோட செயல்பாடு மற்றும் பயன்பாடு. இது ஜிபிஎஸ் ஓட அப்ளிகேஷன்ஸ் ஆர் காம்புடேஷனல் அதாவது ஃபைண்ட் பண்றது. ஆர் காம்புடேஷனல் டெவலப்மென்ட்ஸ் தட் ஹேவ் லீட் டூ அக்யூரேட் யூசர் பொசிஷனிங். அப்ப அந்த யூசர் பொசிஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள அக்யூரேட்டா துல்லியமா நமக்கு வந்து தகவல குடுக்கும். கால்குலேட் பண்ணி. அப்ப காம்படிஷன் டெவலப்மென்ட் தட் ஹேவ் லீட் டூ அக்யூரேட் யூசர் பொசிஷனிங். யூசர்னா நம்ம பயன்படுத்துறவங்களோட பொசிஷனிங். ஓகே. அப்ப மொத்தம் 6 ஆர்பிட் வந்து நமக்கு இருக்கும். நம்ம பூமிய சுத்தி ஒரு 6 ஆர்பிட் நீள்வட்டத்துல நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப எவ்வளவு கன்சிடர் பண்றோம்னா 24 சேட்டலைட் வந்து லொகேட்டட் ஆகிற மாரி கன்சிடர் பண்றோம். எக்ஸாம்ல கேட்பான். அப்ப எத்தன நம்பர் ஆஃப் சேட்டலைட் வந்து லொகேட்டட் ஆயிருக்கு மினிமம் அப்டின்னா 24 சேட்டலைட். அப்ப எழுதிக்கிறங்க. இது எக்ஸாம்ல கேட்டிருக்கான். ஜிபிஎஸ் consists of 24 satellite located in 6 orbit. இப்ப ஆர்பிட்னா சுற்றுவட்ட பாதை. பூமியோட சுற்றுவட்ட பாதை. இந்த சுற்றுவட்ட பாதையில மொத்தம் 6 ஆர்பிட் அதுல மினிமம் வந்து 24 சேட்டலைட் ரன் ஆகுற மாரி. இந்த 24 நம்பர் கேட்டுட்டாச்சு ஆல்ரெடி. 24 satellites located in 6 orbit. Orbits. Okay. அப்ப the position in X, Y and Z dimension. அதான் 3 dimensionங்கிற வார்த்தை உச்சரிச்சுட்டேனே. சரி ஓகே எழுதிக்கிறேங்க இதை. அதாவது ஒரு இடத்த பொசிஷன் பண்றோம்னா, அத பத்தி அனைத்து டீட்டெயிலுமே எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், இசட் டைரக்ஷன்னா முப்பரிமாண தகவல தான் குடுக்கும். அதான் ஒரு பாயிண்ட்டா குடுத்துருக்காங்க. இப்ப இந்த பொசிஷன் அப்ப ஒரு இடத்துல எக்ஸ் டைரக்ஷன்னா, இப்ப இந்த பாயிண்ட்ட பார்க்குறோம். இந்த பாயிண்ட்ட பார்க்குறோம் அப்டின்னா, உங்களுக்கு இப்படி சர்வே இது முன்னாடி பண்ண மாரி சொல்றேன். இப்ப இதான் தீட்டா அப்டின்னா, இது லாட்டிட்யூட். இது டிபார்ச்சர். அதுக்கடுத்து இது 3வதா ஒண்ணு பார்க்கணும் அப்டின்னா, ஆல்டிட்யூட்ன்னு சொல்லுவோம். இசட்ட வச்சு பார்க்குறோம்னா, ஹைட். அப்ப எக்ஸ் டிபார்ச்சர், ஒய் லாட்டிட்யூட், இசட் ஹைட்.
இப்ப இந்த 3 விஷயங்களை சார்ந்து தகவல் வந்து அங்க சேகரிக்கும். சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே, ஓகே. கொஞ்சம் நீங்களும் கவனிக்கணும். அப்பப்ப ரிப்ளை பண்ணா தான் எனக்கு நடத்த இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். முழுக்க முழுக்க தியரி. ஓகே. அப்ப த பொசிஷன் இன் அத நீங்க உங்களுக்கு நான் வந்து இதுதான் நடத்தலாம்னு இருந்தேன். டோட்டல் செஷன் தான். அதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் உட்காந்துட்டு. ஒரு 5 மினிட்ஸ் வரையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் 5 மணிலேருந்து. எது நடத்தலாம்? 2மே ஈஸி தான். ஆனா வந்து உங்களுக்கு கொஞ்சம் தியரி விஷயங்கள் எழுதுறது ஜிபிஎஸ் அதிகமா இருக்கும். அத ஸ்டார்ட் பண்ணி விடலாமா? இல்ல டோட்டல் செஷனே நடத்தலாமா? ஒரு டவுட் வந்துச்சு. ஃபைனலா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் கிளாஸ் கனெக்ட் பண்ணிட்டு தான் முடிவே பண்ணேன் இது நடத்தலாமா? ஏன் அப்டின்னா, இது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதுக்கு முன்னாடி நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன். நடத்தும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கு. நெறைய கன்டென்ட் வர்றதுனால. அத சீக்கிரம் முடிச்சுட்டோம்னா, அடுத்து வர்றது கொஞ்சம் டக்குனு முடிச்ச மாரி ஆயிரும். இல்லாட்டி இதோட எஃபெக்ட் வந்து அடுத்த சப்ஜெக்ட்ல கொண்டு போய் பாதிச்சுரும். இந்த டாபிக் முடிக்கும்போது. அதனால இத முடிச்சுட்டு அடுத்து டோட்டல் செஷன் ஈஸி தான். அது பெரிய விஷயம் இல்ல. டக்குனு முடிஞ்சுரும். அது எஸ்டிமேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு புதுசா ஒரு ஃப்ரெஷ்னஸோட போற மாரி இருக்கும். ஓகே. வாங்க. தி பொசிஷன் இன் எக்ஸ், ஒய் அண்ட் இசட் டைமென்ஷன்ஸ் அலாங் வித் டைம் இஸ் கன்வெர்ட்டட் இன் த ரிசீவர் டூ லாட்டிட்யூட், லாங்கிட்யூட் அண்ட் ஹைட். எபோவ் த அந்த நீள்வட்டத்துக்கு மேல. ஏன்னா, நீள்வட்டம்னா அந்த துருவ பகுதிக்கு மேல. இங்க இருங்க இப்படி இருக்கு. இப்படி சுத்தி தான் உங்களுக்கு ஆர்பிட் இயங்கும். இப்படி இயங்கிட்டு இருக்கு. 6 ஆர்பிட் இயங்குதுன்னு சொன்னேன்னா, இப்படிதான் நீள்வட்ட பாதையில ஒண்ணுக்கு ஒண்ணு இயங்கும். அப்ப சேட்டிலைட் அதுல தான் சுத்திட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்ப அதுல நம்ம லாட்டிட்யூட், டிபார்ச்சர் எக்ஸ், ஒய், இசட் ஆல்டிட்யூட்ங்கிற ஹைட். ஓகே. அந்த நீள்வட்டத்துக்கு மேல வந்து அது இயங்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுற்றுவட்ட பாதைக்கு மேல அதிலேயே சுத்தி வந்துட்டே இருக்கும். அப்ப நம்ம பொசிஷனோட எக்ஸ், ஒய், இசட்னா அதான் டீடைல்ஸ் வந்து நம்ம குடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த பொசிஷன் எக்ஸ் அண்ட் எக்ஸ் எக்ஸ், ஒய் அண்ட் இசட் டைமென்ஷன்ஸ் அலாங் இது அலாங் வித் டைம் இஸ் கன்வெர்ட்டட் இன் த ரிசீவர் டு இஸ் கன்வெர்ட்டட் இன் த கன்வெர்ட்டட் இன் த ரிசீவர் டு latitude, longitude and height. இல்ல ஆல்டிடியூட்னு போடுங்க. 2ம் ஒண்ணு தான். இந்த ஹைட் எபோவ் த எலிப்சாய்டு. எலிப்சாய்டுனா நீள்வட்டத்துல. எபோவ் த எலிப்சாய்டு. ஓகே. அதுக்கடுத்து சில நம்பர்ஸ் இருக்கக்கூடிய டீடைல்ஸ்லாம் குடுக்கணும். நோட்ன்னு போட்டு குடுக்குறேன். ஏன்னா இம்பார்ட்டன்ட். வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப எழுதிக்கிறேங்க. இப்பயே தெரிஞ்சுக்கிறங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது. இம்பார்ட்டன்ட். அந்த மாரி வச்சுக்கிறேன். அடுத்து இதுல எழுதுங்க சில விஷயங்கள. ஜிபிஎஸ் ஃபார் ஆர்டினரி கால்ட் நாவ்ஸ்டார் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் இப்ப ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஜிபிஎஸ் சிஸ்டம் வந்து பேர் இருக்கு. நான் சொல்லுவேன். அப்ப நான் வந்து ஜிபிஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யுஎஸ்ங்கிற அவங்களோட டிஃபென்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. அமெரிக்கன் தான் கண்டுபிடிச்சாங்க. இப்ப நம்ம எல்லா இடத்துலயும் வந்து பயன்படுத்துறோம். இப்ப யுஎஸ்ஏ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுடைய ஆ அவங்க கண்டுபிடிச்சதுனால ஜிபிஎஸ் அப்படிங்கிற வார்த்தைய சொல்லுவாங்க. அதே வந்து நம்ம இந்தியா வந்து என்ன சொல்லுவோம்னா, நாவ் ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து சைனா வந்து ஆ பிடோ அப்படின்னு சொல்லுவாங்க. பிஇஐடிஓயு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ரஷ்யா வந்து க்ளோனாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஎல்ஓஎன்ஏஎஸ்எஸ். அது ஜப்பான் வந்து அ குவெர்ட்ஸ் மாரி சொல்லுவாங்க. கியூஇஜெட்டபிள்யூஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அ யூரோப் யூனியன்ஸ் வந்து கலிலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடிய இந்த ஜிபிஎஸ்க்கு வந்து அவங்கவங்க நாட்டுகளுக்கு தகுந்த மாரி நேம் இருக்கும். அந்த ஜிபிஎஸ்ங்கிறது பொதுவான வார்த்தை அமெரிக்கா ஏன் வச்சிருக்காங்கன்னா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதுனால அதிலேயே வச்சுருவாங்க. ஓகே. அப்ப இதெல்லாம் நான் பின்னாடி எழுதுவேன். இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா, நம்ம சொன்னேன். அமெரிக்கன்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. அப்ப எழுதிக்கிடுங்க. அது ஓரியன்டா ஒரு சில டீட்டெயில் குடுக்குறேன். நம்ம ஜிபிஎஸ் வாஸ் ஆர்டினரி கால்ட் நாவ்ஸ்டார் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத யாரு கண்ட்ரோல் பண்றா அப்படின்னா,
யுஎஸோட ஏர் ஃபோர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க அவங்களோட சேட்டலைட் இன் ஆர்பிட்டர் 31 இயங்குது. ஆர்பிட்டோட ஹைட் எவ்வளவுன்னா 20,180 கிலோமீட்டர். அதே மைல்ல சொல்லணும்னா 2,540 மைல்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் சேட்டலைட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு 33. அக்யூரசி வந்து 5 மீட்டர்ஸ் வரையும் கிடைக்கும் துல்லியத்தன்மையோட. எவ்வளவு ஹைட்ல இருந்தாலும். ஓகே. கவர் பண்ணி எடுக்கும் ஏரியாவ. சரி ஓகே எழுதிக்கிறேங்க. நோட்டும் போட்டு லைட்டா பாத்துக்கங்க எதனா. அவ்வளவுதான். இப்ப ஃபர்ஸ்ட் ஜிபிஎஸ் வாஸ் ஆர்டினரி கால்ட் நாவ்ஸ்டார். நாவ்ஸ்டார் ஜிபிஎஸ் and is controlled by the US United States Air Force. Satellite in orbit. இப்பெல்லாம் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. சேட்டலைட் இன் அந்த மினிமம் மேல சொன்ன 24 தான் எப்பயும் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளவு கொடுத்தாலும். ஆர்பிட் 31. ஆர்பிட்டல் ஹைட் அந்த பூமிக்கு மேல இருக்கக்கூடிய சுற்றுவட்ட பாதை நீள்வட்ட பாதையோட ஹைட். ஆர்பிட்டல் ஹைட் நான் கிலோமீட்டர்லயும் கொடுக்குறேன் மைல்லையும் கொடுக்குறேன். என்ன கேட்டால் என்ன கேட்கிறோம் அதுக்கு மாதிரி எழுதிக்கிறேன். ஹைட் HEIGHT ராக்கெட்ல மைல் எழுதிக்கிறேன். சார் 2540. டோட்டல் மொத்தம் எவ்வளவு இருக்கும் ஆர்பிட்ல கொடுத்தேன். டோட்டல் சேட்டலைட் எப்படி இருக்கும் அப்படின்னா 33. அக்யூரசி இந்த அளவுக்கு இருக்கும் அவங்க கிட்ட அப்படின்னா 5 மீட்டர்ஸ். ஓகே. அதுக்கு வந்து ஜிபிஎஸ் சேட்டலைட் சிக்னல் அப்படின்னு போட்டுக்கங்க. நான் எடுக்கிறேன். அடுத்து ஜிபிஎஸ் சேட்டலைட் சிக்னல்ஸ். இதுல வரிசையா வந்து ஜிபிஎஸ் அக்யூரசி இன்டர்நெட் கனெக்ஷனு ஜிபிஎஸ் சிக்னல் யூஸ் அதோட ஹிஸ்டரி டோட்டலா அந்த இடத்துல எழுதுவேன். எல்லாமே எப்படி வந்துச்சு டெவலப் ஆயின்னு. அதுக்கு ஜிபிஎஸ் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். பாருங்க. ஓகே. பெருசா தான் கொஞ்சம் போகும். சொல்லுங்க சார். சார் மைல்ஸ்ல சாரி சார் 12 தான் சாரி. 12 தான் 12,540 சாரி 2040 உச்சரிச்சிட்டேன். ஓகே ஓகே. இப்ப ஜிபிஎஸ்ல வந்து சேட்டலைட் சிக்னல்ஸ் வந்து அதாவது நான் இப்ப சொல்றது எல்லாமே ஜிபிஎஸ் அக்யூரசி பத்தி ஒரு 3 பாயிண்ட் 3 டு 4 பாயிண்ட் கொடுப்போம்னு வச்சுக்கோங்க. அது இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சு ஒரு 2 3 பாயிண்ட் கொடுப்போம்னு வச்சுக்கிடுங்க. அதுல ஜிபிஎஸ் சிக்னல் யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு அதுல ஒரு 4 பாயிண்ட். அதுக்கு அடுத்து வந்து ஃப்ரீக்வன்சி வச்சு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்து ஹிஸ்டரியை வச்சு பேசுவேன். இப்ப நான் கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே ரைட்டா பாத்துக்கிறேங்க. இப்பயே நான் சொல்லிட்டேன். அடுத்து குடுக்கக்கூடிய 1 ஹவர் இப்ப கிளாஸ்க்கு குடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே லைட்டா பாத்துக்கிறேங்க. அப்படிங்கிற மீனிங்ல தான் நான் குடுக்குறேன். நான் வச்சுக்கிறேங்க. நான் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறேன். லைட்டா பாத்துக்கிறேங்க. ஒருவேளை ஃபியூச்சர் பர்ப்பஸ்க்கு கேட்டாங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே. ஏன்னா வெறும் வர தியரியா குடுப்பேன். எல்லாமே அ கேட்பானா அப்படிங்கிறது இதுவரையும் கேட்டதில்ல. ஆனா நோட்ஸ்ல வந்து இதுக்கு அடுத்து இதுதான் நடத்தணும் அப்படின்னு ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்காக நான் நடத்துறேன். இப்ப எழுதிக்கிறேங்க. சிபிஎஸ் சேட்டலைட் சிக்னல்ஸ்ன்னு குடுத்துக்கிறேன். அப்படியே வரிசையா எழுதிக்கிட்டே வாங்க. லைட்டா பாத்துக்கிறேங்க. ஓகே. இல்ல ஃபர்ஸ்ட். அதாவது a GPS satellite is GPS satellite signal is used to
ஃபைண்ட் த 3D பொசிஷன். முப்பரிமாண அமைப்பு. பொசிஷன் அண்ட் டைம். டைம், ஸ்பீடு எல்லாத்தையும் எடுக்க முடியும். டைம் ஆப்செட் இன் த ரிசீவர் கிளாக். அதே சேட்டலைட்ல நம்ம வந்து ஒரு கிளாக் யூஸ் பண்ணுவோம். அங்கே அட்டாமிக் கிளாக்ன்னு சொல்லுவேன். இந்த கிளாக்க வச்சே உங்களுக்கு நான் சொல்லுவேன். இங்க கீழ வரும் நான் சொல்றேன். இந்த இடத்துல எழுதிக்கிறேங்க. அண்ட் டைம் ஆப்செட் இன் த ரிசீவர் கிளாக். ஓகே. இப்ப வரிசையா ஏன்னு போட்டுக்கிறேங்க ஃபர்ஸ்ட்டு. அடுத்த பேஜ் போறேன். ஏ என்ன அப்டின்னா, ஜிபிஎஸ் அக்யூரசி. குளோபல் பொசிஷன் சிஸ்டத்தோட அக்யூரசி. ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன சார் அப்டின்னா, அட்மாஸ்பரிக் ஃபேக்டர் எழுதிக்கிட்டே அப்டி கவனிங்க. அட்மாஸ்பரிக் அட்மாஸ்பரிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் அதர் சோர்சஸ் கேன் அஃபெக்ட் த அக்யூரசி ஆஃப் ஜிபிஎஸ் ரிசீவர். அப்ப ஜிபிஎஸ் ரிசீவர் வந்து அது துல்லியத்தன்மைய தான் குடுக்க போகுது. நம்ம அட்மாஸ்பியர் ஃபேக்டர்னா மழை பெய்ய போகுது. உங்களுக்கு டிவில சிக்னல் கட் ஆகுது. சும்மா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த சின்ன எக்ஸாம்பிள்லாம் சொல்றேன். அப்ப வந்து ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து அ உங்களுக்கு ரொம்ப ஒரு காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள நிக்கிறீங்க. அப்ப அந்த மாரி இடங்கள்ல சிக்னல் கவரேஜ் அதிகம் கிடைக்காது. பார்த்திருப்பீங்க. நான் வந்து அவுட்டர்ல இருந்தேன். உங்களுக்கு சிக்னல் கிடைக்கல. அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்ப ஒரு சில காரணங்கள்னால நம்ம யூசருக்கு வந்து சில தடங்கல் ஏற்படலாம். அது எதனால அப்டின்னா, அந்த அட்மாஸ்பியர் ஃபேக்டர்னால அந்த தடங்கல் ஏற்படுது. அப்ப எழுதிக்கங்க. அட்மாஸ்பியர் ஃபேக்டர்ஸ் அண்ட் அதர் சோர்சஸ். அண்ட் அதர் சோர்சஸ். சோர்சஸ் கேன் அஃபெக்ட் த அக்யூரசி ஆஃப் ஜிபிஎஸ் ரிசீவர். அது ஒருத்தன் தான் பாதிக்குமே தவிர, மத்த எதுவுமே பாதிக்க முடியாது. அதர் சோர்சஸ் கேன் அஃபெக்ட் த அக்யூரசி ஆஃப் ஜிபிஎஸ் ரிசீவர்ஸ். அதுக்கடுத்து கார்மின் ஜிபிஎஸ் ரிசீவர்ன்னு ஒண்ணு இருக்கு. அது எந்த அளவுக்கு அக்யூரேட் இருக்குன்னா, வித்தின் 10 மீட்டர்ஸ் அளவுக்கு இருக்கும். இப்ப எழுதிக்கிறேங்க அடுத்து. லைட்டா பார்த்துக்கிறேங்க. இம்பார்ட்டன்ட்லாம் இல்ல. கார்மின் ஜிபிஎஸ் ரிசீவர். அக்யூரசி பத்தி பேசுறதுனால, ஜிபிஎஸ்ங்கிற டாபிக்ல எங்கெங்க நான் அக்யூரசி பத்தி பேசுறோமோ, அது எல்லாத்தையும் சேர்த்து இதுக்குள்ள குடுக்குறேன். Receivers are typically accurate within 10 meters. Okay. அதுக்கடுத்து கார்மின் ஜிபிஎஸ் ரிசீவர் அக்யூரசி இஸ் இம்ப்ரூவ்ட் வித் வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல இந்த வாஸ்ங்கிறதுக்கான அந்த அப்ரிவியேஷன் கேட்கலாம். அதாவது வைட் ஏரியா ஆக்மெண்டேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்ங்கிறத WAAS. W போட்டு டபுள் ஏ போட்டு எஸ் 2 ஏ போட்டு எஸ் எழுதிக்கிறேங்க. இந்த கார்மின் ஏன் அந்த வார்த்தைய கொண்டு வரேங்கிறதுக்காண்டி இந்த இதோட மென்ஷன் பண்றேன். கார்மின் ஜிபிஎஸ் ரிசீவர் அக்யூரசி இஸ் இம்ப்ரூவ்ட் வித் வாஸ். அக்யூரசி இஸ் இம்ப்ரூவ்ட் வித் கேபிட்டல் எழுதுங்க. W ஏவும் கேபிட்டல் எஸ் வாஸ். பிராக்கெட்ல இது எழுதிக்கிறேங்க. வைட் ஏரியா சரி
வைட் ஏரியா. ஓகே. ஆக்மென்டேஷன். எஸ்ஸுக்கு சிஸ்டம். ஆக்மென்டேஷன் சிஸ்டம். ஓகே. அடுத்து 1, 2, 3 குடுத்துருக்கேனா? 4ஓட முடிச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்து 4. அதாவது யூஆர்இ அப்படின்னு சொல்லுவாங்க. யூசர் ரேஞ்ச் எரர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அது மூலமா என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ரேஞ்சிங் அக்யூரசி பண்ண முடியும். இப்ப கேப்பிட்டல் யூ, ஆர், இ. நெறைய வார்த்தைகளுக்கான விரிவாக்கம் நீங்க பார்க்குற மாரி இருக்கு. இது என்ன அப்படின்னா, யூசர் ரேஞ்ச் எரர். இஸ் எ மெஷர் ஆஃப் த ரேஞ்சிங் அக்யூரசி. மெஷர் ஆஃப் த இஸ் எ மெஷர் ஆஃப் த ரேஞ்சிங் அக்யூரசி அப்படின்னு முடியும். ஓகே. அதுக்கு அடுத்து இன்டர்நெட் கனெக்ஷன். ஓகே. ஜிபிஎஸ் அக்யூரசில இந்த அளவுக்கு நீங்க பார்த்துக்கிட்டா போதும். நான் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாம் கன்வெர்ட் பண்ணி 4ஆ கொண்டாந்து ஒரு இடத்துலயே குடுத்துட்டேன். அடுத்து இன்டர்னல் கனெக்ஷன பத்தி பேசுவோம். இப்ப நார்மலா நம்ம வந்து மொபைல் டேட்டாலாம் யூஸ் பண்றீங்க. இப்ப நான் வந்து Starlinkங்கிற ஒரு எலான் மஸ்கோட நிறுவனம் வந்து சேட்டலைட் மூலமா எல்லா இடத்துலயும் வந்து இன்டர்நெட் வந்து வெளிநாடுகள்ல குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்தியாவுக்கும் கொண்டு வராங்க. அவங்களோட டை அப் வச்சிருக்காங்க. நம்மளுடைய ஏர்டெல், ஜியோலாம் டை அப் வச்சிருக்காங்க. பங்களாதேஷ்ல வந்து ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாசமே. அதாவது ஒரு மாசத்துக்கு 8,000 சம்திங் அப்படிங்கிற அமௌண்ட்டுக்கு அவங்க வந்து ரிசீவர் குடுத்துருவாங்க. அத பயன்படுத்தி நம்ம வந்து நெட் வந்து அன்லிமிட்டடா ஹை ஸ்பீட்ல யூஸ் பண்ணிக்கிற மாரி. ஒரு மாசத்துக்கு 8,000 சம்திங் வந்து பங்களாதேஷ்ல வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரிசீவர் வந்து நம்ம செட்டப் வாங்கணும். அதே ரூ. 30,000 என்னமோ நெனைக்கிறேன். ஓகே. நம்ம நாட்டுக்கு கொண்டு வரப்போறாங்க. ஓகே. இன்னும் குறிப்பிட்ட வருஷங்களுக்கு அப்புறம் அது வந்து புழக்கத்துக்கு வந்துரும் நமக்கு. ஓகே. அப்ப எழுதிக்கிறேங்க. அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன். அப்ப சேட்டலைட் மூலமா இப்ப இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து குடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டோம். அப்படிங்கிறத சொல்றதுக்கான தான் நான் இப்ப இன்டர்நெட் கனெக்ஷன இங்க கொண்டு வரேன் ஜிபிஎஸ்ல. ஓகே. அப்ப பி வந்து கொண்டு வாங்க. நான் கொண்டு வரல. புக்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. நான் டேட்டா குடுக்குறதுன்னு நெனச்சுக்கிட்டு நீங்க எழுதாம விட்டுறாதீங்க. அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் குடுக்குறேன். கனெக்ஷன். ஓகே. அதுக்குள்ள 1 ஹவர் ஆயிடுச்சா? ஓகே. அது இந்த மேப் அப்ளிகேஷன் ரிக்யூர் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன். இப்ப நீங்க Google மேப் பயன்படுத்துறதுனாலுமே, உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படும். கரெக்ட் தானே? ஓகே. இப்ப வந்து நீங்க ஒரு டேட்டா எடுக்கணும். இப்ப வந்து எப்படி சொல்றது? நீங்க வந்து சர்வே டீட்டெயில ஒரு ஒரு சர்வே டீட்டெயில நீங்க செக் பண்ணணும். அப்படினாலும் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படும். அப்ப எழுதிக்கிறேங்க. அதாவது இந்த மேப் அப்ளிகேஷன் எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா Google மேப் எடுத்துக்கிறேங்க. அப்ப அந்த மேப் அப்ளிகேஷன் ரிக்வயர் ஆர் இன்டர்நெட் கனெக்ஷன். அப்ப அத செயல்படுத்துறதுக்கு கூட நம்ம மேப் தெரியும். நமக்கு வந்து என்ன இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படுது. ஓகே. எழுதிக்கிறேங்க. இதே மாரி நெறைய இடங்கள்ல நமக்கு இன்டர்நெட்டோட உதவியோட தான் சில டேட்டாஸ ஜிபிஎஸ் மூலமா எடுக்க முடியும். ஓகேவா? அடுத்து எழுதிக்கிறீங்க. அதாவது இப்ப நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லவா? இப்ப வந்து தமிழ்நாடு வந்து நிலம்ங்கிற ஒரு வெப்சைட் வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மூலம் நம்ம என்ன செய்ய முடியும் அப்டின்னா, நம்ப எந்த இடத்துல இருக்கோமோ, அந்த இடத்துல வந்து இந்த லொகேஷன வந்து ஆன் பண்ணிட்டு, இப்ப இது பண்றோம் அப்டின்னா, நம்பளோட அந்த லேண்டோட சர்வே நம்பர் முதற்கொண்டு அதுல காட்டிடும். என்ன பட்டா நம்பர்ல இருக்கு, யார் பேர்ல இருக்குன்னு கூட காட்டிடும். தமிழ்நாடு நிலம் அப்படின்னு அதுல ஜிபிஎஸ் அது உள்ளுக்குள்ள போய் செட்டிங்ஸ்ல வந்து ஜிபிஎஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அத குடுத்து உள்ளுக்குள்ள போற மாரி இருக்கு. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அப்ப அதுக்கு முதற்கொண்டு அந்த அப்ளிகேஷன் இயக்குறதுக்கு நமக்கு என்ன தேவை? ஜிபிஎஸ் ஓட உதவினால தான் அது செயல்படுதே. அப்ப நெட் தேவை. சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்னு? சரி ஓகே. அப்ப இப்ப எழுதிக்கிடுங்க. இப்ப நம்ம ஃபோன் வச்சிருக்கோம். ஃபோன்ல வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு லைவ்வா வந்து ஒரு கிரிக்கெட் பார்க்குறீங்க. அப்ப ஒளிபரப்புறது நமக்கு வருது. ஆனா நம்ம எந்த ஒரு ரிசீவருமே நம்ம ஃபோன்ல கனெக்ட் பண்ணல. அப்ப இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமா என்ன செய்யணும் அப்டின்னா, இந்த தகவல நம்ம பெற்று நம்ம பார்க்குறோம். இதே டிவிக்கு பயன்படுத்தும்போது நம்ம ரிசீவர் வச்சிருக்கோம். நம்ம காசு கட்டுறோம். அப்ப வந்து என்ன செய்யணும்னா, நமக்கு அந்த பாஸ்வேர்ட்ல ஆக்சஸ் பண்றாங்க. நம்ம செட் டாப் பாக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்கும். கோட் நம்பர் இருக்கும். நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது அத ஆக்டிவ் பண்றாங்க. இப்ப நம்ம ரிசீவர் என்ன செய்யுதுன்னா, நம்ம டேட்டாவ கனெக்ட் பண்றதுக்கு அவங்க அலோவ் பண்றாங்க. நம்ம டிவில பார்க்குறோம். அங்க இன்டர்நெட் கனெக்ஷன் நம்ம யூஸ் பண்றது இல்ல.
அங்கே ப்ராசஸ் வேற. நான் சொல்ற மொபைல்ல பார்க்குற அதே கிரிக்கெட்ட டிவில பார்க்குறீங்க. அதே சேனல வச்சு நீங்க வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல பார்க்குறீங்க. ஏதோ ஒண்ணுல பார்க்குறீங்க. அதுன்னு இல்ல. நீங்க வேற ஏதாச்சும் ஒரு பார்க்குறீங்க. இனி ஒரு விஷயம். அப்ப இன்டர்நெட் தேவைப்படுது. அப்ப எழுதிக்கிறங்க. அடுத்து. அதாவது இந்த மேப் அப்ளிகேஷன் requires an internet connection. அதுக்கடுத்து ஜிபிஎஸ் itself does not require an internet connection. இப்ப நார்மலா அத மேனுவல் ட்ராக் பண்றதுக்குன்னா நமக்கு இன்டர்நெட் தேவையில்ல. எல்லா இடத்துக்கும் தேவை அப்படின்னு நான் சொல்லல. ஒரு சில அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு பத்தி தான் பயன்படுத்துறோம். இப்ப அடுத்த பாயிண்ட் எழுதிக்கிறேங்க. ஜிபிஎஸ் itself does not require மேனுவல் ஜிபிஎஸ்க்கு தான் நமக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. does not require. இப்ப இந்த ஜிபிஎஸ் எங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, காலேஜ்ல யூஸ் பண்ணியிருப்பீங்க. காலேஜ்ல சின்ன ஒரு மொபைல் ஃபோன் மாரி Nokia ஃபோன் மாரி 1010 மாரி குடுத்திருப்பாங்க கையில. பார்த்திருக்கீங்களா? உங்கட்ட ஜிபிஎஸ் ரிசீவர் இதுன்னு குடுத்து, உங்களுக்கு வந்து அந்த மேப் ரெடி பண்ண சொல்லுவாங்க. கோஆர்டினேட் பாயிண்ட் வந்து பிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. குட்டியா கையில குடுத்து. ஓகே. அந்த ஜிபிஎஸ் ரிசீவர். அதுக்கு நமக்கு நெட் கனெக்ஷன்லாம் தேவையில்ல. பேட்டரி வச்சு சார்ஜ் பண்ணிட்டு அத போட்டுட்டு ஆன் பண்ணாவே போதும். இப்ப ஜிபிஎஸ் ரிசீவர் டூ நாட் ரிக்வயர் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன். நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த சன் டைரக்ட், டாடா ப்ளே இதுவுமே ஒன் ஆஃப் த ஜிபிஎஸ் ரிசீவர் தான். நாட் ரிக்வயர் அண்ட் அது ரிசீவர் குடுத்திருப்பாங்க. அது முன்னாடி வந்து ஒரு ரிசீவர் மாரி இருக்கும் பாருங்க. அதுல தான் ஒயர் கனெக்ட் ஆகி உங்க டிவில வந்து கனெக்ட் ஆகிருக்கும். வேணா செக் பண்ணி பாருங்க. டஸ் நாட் ரிக்வயர் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன். அங்கேலாம் இன்டர்நெட் கனெக்ஷன் தேவையில்ல. அப்ளிகேஷன்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் பத்தி தான் தேவைப்படுது. அடுத்த பாயிண்ட் கனெக்ஷன்ஸ். அவ்வளோதான். கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன். அப்படியே இன்னொரு பாயிண்ட் எழுதிருவோம். இத முடிச்சிருவோம் அத. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட். ஜிபிஎஸ் ரிசீவர் டு நாட் டிரான்ஸ்மிட் எனி இன்ஃபர்மேஷன். தே ஆர் பில்ட் ஒன்லி ஃபார் ரிசீவிங் இன்ஃபர்மேஷன். அதாவது ஜிபிஎஸ் ரிசீவர் வந்து அதுவா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உருவாக்குறது இல்ல. இல்ல இங்க ஒரு தகவல வந்து டிரான்ஸ்மிட் பண்றது இல்ல. நீங்க வீட்ல பேசுறீங்க. உங்களோட தகவல வந்து திருப்பி அவங்களுக்கு அனுப்பாது. ஆல்ரெடி என்ன டேட்டாவ குடுக்குறாங்களோ, அந்த டேட்டாவ உங்க ரிசீவ் பண்ணும். அவ்வளதான். நீங்க குடுக்கக்கூடிய இன்புட்க்கு அவுட்புட்ட தேடி குடுக்கும். அடுத்த சேனல் மாத்த போறீங்க, வால்யூம் கூட்ட போறீங்கன்னு. அவ்வளதான் தகவல. நீங்க இங்கேருந்து ஒரு தகவல குடுத்து அனுப்ப முடியாது ரிட்டர்ன். யாரு உங்களுக்கு தகவல் அனுப்புறாங்களோ உங்க வீட்டுக்கு, டிவில வந்து ஒரு சேனல் அனுப்புறாங்களோ, ஒரு புரோகிராம் வந்து ரன் பண்றாங்களோ, அவங்களுக்கு ஒரு தகவல நீங்க வீட்ல இருந்து அவங்களுக்கு சென்ட் பண்ண முடியாது. ரிசீவர் மூலமா. கிளியர்? புரியுதா? ஓகே. அப்ப ஜிபிஎஸ் ரிசீவர் receivers do not transmit any information. டிரான்ஸ்மிட்னா இங்கேருந்து அனுப்புறது, கடத்துறது. எனி இன்ஃபர்மேஷன். அவங்க கடத்துற இன்ஃபர்மேஷன நம்ம பார்க்க முடியும் இங்க. நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கேருந்து கடத்த முடியாது. தே ஆர் பில்ட் ஒன்லி ஃபார் ரிசீவிங் இன்ஃபர்மேஷன். அதான் சொன்னேன். அவங்க அனுப்புறத நம்மளால ரிசீவ் பண்ண முடியும். நம்ம இங்கேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன அவங்களுக்கு கடத்த முடியாது. ஓகே. தே ஆர் பில்ட் ஒன்லி ஃபார் ரிசீவிங் இன்ஃபர்மேஷன். அவ்வளவுதான். இந்த அளவுக்கு தான் இன்டர்நெட் கனெக்ஷன் ஜிபிஎஸ்க்குள்ள நீங்க பார்த்தா போதும். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மேப் அப்ளிகேஷனோ இல்ல மேப் அப்ளிகேஷனும் இல்ல. ஜிபிஎஸ் ரிலேட்டடா ஒரு அப்ளிகேஷனோ சாஃப்ட்வேரோ பயன்படுத்தணும்னா இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பா தேவை. ஆனா ஜிபிஎஸ் ரிசீவர் இருக்கக்கூடிய டிவிக்கு உங்க சன் டைரக்ட்டோ இல்ல ஏர்டெல்லோ ஏதோ ஒரு படம் வச்சிருக்கீங்கன்னா, அதுல ரிசீவர் இருக்கும் முன்னாடி. ஒயர் கனெக்ட் ஆயிருக்கும். அந்த ரிசீவருக்கோ இல்ல கையில வந்து மொபைல் ஃபோன் மாரி வச்சிருப்ப ரிசீவர் சில இடங்கள்ல. அந்த ரிசீவர் டைப்புக்கும் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைங்கிற அவசியம் இல்ல. அப்ளிகேஷன் அண்ட் சாஃப்ட்வேர் தான் சொல்லியிருக்கேன். அதே ஜிபிஎஸ் ரிசீவர் வந்து எந்த ஒரு தகவலையும் அந்த யூசர்ட்ட இருந்து கடத்தாது. யூசர் குடுக்கக்கூடிய தகவல கடத்தாது. ஆனா யூசருக்கு தேவையான தகவல அங்க ரிசீவ் பண்ணும். அங்கேருந்து அந்த இமேஜா, டேட்டாஸ் ஆர் வீடியோஸ ரிசீவ் பண்ணணும் நமக்கு. ரிசீவ் பண்ணி குடுக்கும். அவ்வளதான். சார் புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. அடுத்து ஜிபிஎஸ் ஓகே சார். ஜிபிஎஸ் சிக்னலோட யூஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் வந்து சொல்றேன். ஒரு குட்டி பிரேக் வந்து ஒரு 7 மினிட்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். அப்படியே வெயிட் பண்ணுங்க. வந்து கன்டின்யூ பண்றேன். ஓகே. கன்டின்யூ பண்றேன். அடுத்து என்ன சார் அப்படின்னா, சின்னு போட்டுக்கிறேங்க. ஜிபிஎஸ் சிக்னல் யூஸ்ன்னு போட்டுக்கிறேன். எழுதிக்கிறேங்க.
சி. ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டத்தோட சிக்னல் யூஸ். அதாவது ஈச் ஜிபிஎஸ் சேட்டலைட் கண்டினியூஸ்லி ப்ராட்காஸ்ட் எ நேவிகேஷன் மெசேஜ். அதாவது 50 பிட்டுன்னு சொல்லுவாங்க. பிட்டு, பைட்டு இதெல்லாம் கணக்கு சொல்லுவாங்க. பர் செகண்டுக்கு 50 பைட் அளவுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்களா? ஆ உங்களுக்கு வந்து ஆ கேபி சொல்லுவாங்க. அந்த பிட்டு தான் சொல்றேன். கேபி, எம்பி, ஜிபி அப்படின்னு சொல்றாங்கல்ல அதான். ஜிகா பைட்ஸ். ஓகே. அப்ப எழுதிக்கிறங்க. அப்ப நம்ம ரேடியோனா இந்த சிக்னல் வச்சு தான் நம்ம பயன்படுத்துறோம். ரேடியோவுக்கு இந்த ஜிபிஎஸ் சிக்னல் ஜிபிஎஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் இல்ல அப்படின்னா, இந்த வாக்கி டாக்கியோ, ரேடியோவோ எதுவுமே செயல்படாம போயிரும். ஐ மீன் உருவாக்கி இருக்க முடியாது. அந்த மீனிங்க சொல்றேன். அப்ப ஈச் ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் சேட்டலைட் continuously broadcast a navigation message at 50 feet per second. per செகண்டுக்கு 50 பீட் அளவுக்கு ஒரு மைக்ரோவேவ் கேரியர் மூலமா ஒரு ஃப்ரீக்வன்சி குறிப்பிட்டதுல அது எந்த அளவுக்கு அப்படின்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 1200 மெகா ஹெர்ட்ஸ் அளவுக்கு நம்ம வந்து தகவலை வந்து எமிட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப எழுதிக்கிறேங்க. ஈச் ஜிபிஎஸ் சேட்டலைட் கண்டினியூஸ்லி ப்ராட்காஸ்ட் ஒளிபரப்புறது a navigation message at 50 bits per second. Okay. Sir, per second on the per second on the மைக்ரோவேவ் கேரியர். மைக்ரோவேவ் கேரியர் மூலமா தான் கடத்துது. கிட்டத்தட்ட 1200 மெகா ஹெர்ட்ஸ் அளவுக்கு ஃப்ரீக்வன்சியை கடத்துது. ஓகே. அப்ப அந்த மைக்ரோவேவ் அதுல ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சில தான் வந்து ரேடியோ ஸ்டேஷனா வச்சு ரன் பண்றாங்க. அந்த குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியை பிடிக்கும் பொழுது தான் அந்த ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணை பிடிக்கும் போது தான் அந்த சேனல் வந்து நீங்க பிடிக்க முடியும். இல்லாட்டி வேற சேனலுக்கு போயிரும். அப்ப அந்த ஃப்ரீக்வன்சியின் அடிப்படையில தான் ரேடியோ இயங்குது. இப்ப 101.5, 102 அப்படின்னா அந்த அதிர்வெண்ணுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த சிக்னலை நீங்க வந்து ட்ராக் பண்ண முடியும். அப்படி பிடிச்சாதான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இப்ப 100.5 அப்படின்னு ஒரு தமிழ் சேனல் வந்து ரேடியோ வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. அந்த 100.5ங்கிற சிக்னல புடிச்சாதான், உங்களால அந்த இத வந்து கேட்க முடியும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து சவுண்ட் கொசு முக்கிற மாரி சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும். நீங்க தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு. இல்லாட்டி பிளெயினா சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும். இப்ப டிவில சன் டிவி எடுக்கணும்னா, சன் டிவிக்கு ஒரு நம்பர் குடுத்திருப்பான். சன் டைரக்ட்ல. சன் டைரக்ட்க்கு அந்த நம்பர்ல சன் டிவிக்கு ஒரு இது ஃப்ரீக்வன்சி குடுத்திருப்பான். அந்த அதிர்வெண்ணோட கனெக்ட் ஆகும்போது தான் சன் டிவி நம்ம ஒர்க் ஆகுது. இல்ல விஜய் டிவினா விஜய் டிவிக்கு ஒரு அதிர்வெண் இருக்கும். ஃப்ரீக்வன்சி இருக்கும். சார் கிளியர்? புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. அப்ப நம்ம நீங்க பாருங்களேன். எவ்வளோ சிக்னல்ஸ் இருக்கு. கோடிக்கணக்கான சிக்னல்ஸ் இருக்கு. ஆனா நமக்கு ஒவ்வொன்னுக்கும் ஒரு நம்பர் குடுத்திருப்பாங்க. கரெக்ட்டா நம்ம அந்த நம்பர குடுத்தா அதுதான் எடுக்கும். வேற எதுவுமே வந்து உள்ளுக்குள்ள இதாகாது. அதாவது நம்ம படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். இந்த மணி ஹெய்ஸ்ட் படத்துலலாம் பார்த்திருப்பீங்க. அந்த உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு ஒரு டீம் வந்து செயல்படுவாங்க. அவங்க இதே வந்து ட்ராக் பண்ற மாரி. அப்ப அந்த அதிர்வெண்லயே உள்ளுக்குள்ள ஊடுருவுற மாரி இருக்கும் சில விஷயங்கள். அதாவது எல்லா இடத்துலயும் ஒரே நேரத்துல எல்லா டிவிலயும் வந்து டெலிகாஸ்ட் பண்ற மாரி நம்ம ப நம்ப நம்ப நம்ம என்ன வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறோமோ, ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் டெலிகாஸ்ட் ஆகுற மாரி. அந்த அதிர்வெண்லயே ஊடுருவுறது. இந்த மாதிரியான விஷயங்கள் செயல்பட்டா தான் இதுல மிஸ்டேக் நடக்குமே தவிர, அத தவிர்த்து எந்த ஒரு கொலாப்ஸுமே நடக்காது. ஒரு நம்பர்ஸ்ல மொத்த ஒரு சேனல் வர்றது, இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்காது அப்படிங்கிற மாரி நான் சொல்றேன். ஓகே. இப்ப எழுதிக்கிறேங்க. அப்ப இந்த நேவிகேஷன் மெசேஜ் 50 பிட்ஸ் பெர் செகண்ட்ஸ் அந்த மைக்ரோ மைக்ரோவேவ் கேரியர் கேரியர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த அப்ராக்ஸிமேட்லி 1200 மெகா ஹெர்ட்ஸ். நான் அப்ராக்ஸிமேட்டா தான் சொல்றேன். ஹெர்ட்ஸ் வந்து கேரியர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் புக்ல குடுத்திருக்கக்கூடியதான். அப்ராக்ஸிமேட்லி
சாரி 1600 மெகாஹெர்ட்ஸ் கொடுக்குறேன். எம் ஹெச் கேபிட்டல் போட்டு இஜெட் வந்து கொஞ்சம் சின்னதா ஸ்மாலா போட்டுக்கிறேன். ஓகே. அதுக்கடுத்து எஃப்எம் ரேடியோ ஃப்ரீக்வன்சி எப்படி ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கிடுங்க. எல்லா சேனலுமே நான் சொல்ற நம்பருக்குள்ள தான் இருக்கும். 87.5ல ஆரம்பிச்சு 108 மெகாஹெர்ட்ஸ்க்குள்ள தான் இருக்கும். அதே ஒய்ஃபை நெட்வொர்க் எல்லாமே எப்படி ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா, 5000 மெகாஹெர்ட்ஸ்ல டூ உங்களுக்கு 24,000 மெகாஹெர்ட்ஸ் வரையும் இருக்கும். அப்பதான் ஒய்ஃபை மூலமா நீங்க என்ன செய்ய முடியும்? இன்னொருத்தவங்கள கனெக்ட் பண்ண முடியும். இப்ப நீங்களே சொல்றீங்க. உங்க ஃப்ரெண்ட்ட போய் பக்கத்துல வந்து உங்கட்ட டேட்டா முடிஞ்சிருச்சு. ஒய்ஃபை கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்றீங்க. ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுன்னு சொல்றீங்க. ஒய்ஃபை மூலமா நீங்க கனெக்ட் பண்றீங்க. இப்ப எந்த அளவுக்கு அதிர்வெண் அங்க தேவைப்படும் அப்படின்னா, 5000 மெகாஹெர்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு 24,000 மெகாஹெர்ட்ஸ் வரையும் இருக்கு. லிமிட் இருக்குல்ல. நார்மல் ஒய்ஃபை ஃபோன்ல கனெக்ட் பண்றீங்களா? சிஸ்டம் மூலமா ஒய்ஃபை கனெக்ட் பண்றீங்களா? லெவல்த்த அந்த ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாரி மாறும். ஓகே. எழுதிக்கிறேங்க. ஆனா எஃப்எம் ரேடியோ இயங்கணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணுக்குள்ள தான் நம்பர் குடுக்கும். இப்ப நாளைக்கு நீங்க வந்து புதுசா வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஓப்பன் பண்றீங்க. அப்ப உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு நம்பர் வாங்கணும். அந்த நம்பர் வாங்குனா தான், அந்த சிக்னல்ல நீங்க ஒளிபரப்பு ஆகுறதெல்லாம், உங்களுடைய கன்சியூமருக்கு போய் ரீச் ஆகணும். எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த சிக்னல அவங்க புடிச்சுட்டாங்க, ட்ராக் பண்ணி அப்டின்னா, நீங்க பேசுறது, ஒளிபரப்புறதெல்லாம் அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். என்ன மீனிங்ல பேசுறேன் புரியுதா? கிளியர்? அப்ப அது வந்து அந்த 87.5 மெகாஹெர்ட்ஸ் டூ 108 மெகாஹெர்ட்ஸ்க்குள்ள தான் உங்களுக்கு குடுப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்ப எழுதிக்கிறேங்க. எஃப்எம் ரேடியோ ஃப்ரீக்வென்சி ஆப்பரேட் அட் 87.5 மெகாஹெர்ட்ஸ் டூ 108.0 அப்படின்னு சொல்லணும். வெறும் 108ன்னு சொல்லக்கூடாது. மெகாஹெர்ட்ஸ். அதுக்கடுத்து ஒய்ஃபை நெட்வொர்க் ஆப்பரேட் அட் ஆப்பரேட் அட் மினிமம் 5000 மெகாஹெர்ட்ஸ் ஆச்சும் இருக்கணும். அப்பதான் ஒய்ஃபைவே நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஆப்பரேட் பண்ண முடியும். அப்படி அதுக்கு தகுந்த மாரி தான் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. பிஎஸ்என்ஸ். அண்டு இல்லாட்டி 24,000 மெகாஹெர்ட்ஸ். அடுத்து இவ்வளவுதான். அப்ப நான் மேல குடுத்தேனே ஜிபிஎஸ் சேட்டலைட் சிக்னல்ஸ்ன்னு குடுத்து, அதுல ஜிபிஎஸ் அக்யூரசி, இன்டர்நெட் கனெக்ஷன், ஜிபிஎஸ் சிக்னலோட யூஸ் அப்படின்னு ஏபிசின்னு 3 குடுத்துட்டேன். இப்ப அடுத்து என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா, ஹிஸ்டரி வந்து பார்க்க போறோம். இதோட வரலாறு பார்க்க போறோம். இன் 1884 யுனைடெட் ஸ்டேட்ல இன்டர்நேஷனல் மெரிடியன் கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இப்ப என்னது நம்ம நான் இங்க கிரிக்கெட்னா பார்த்தோம்னா, ஜிஎம்டி கிரீன்விச் மீன் டைம் போட்டு குடுப்பாங்க. இப்ப சவுத் ஆப்பிரிக்கால வந்து மேட்ச் நடக்குது. அந்த டயத்துக்கு ஒண்ணு நடக்கும். இப்ப அந்த கிரீன்விச் மீன் டைமோட கால்குலேட் பண்ணி இந்தியன் டைமுக்கு ஒண்ணு குடுப்பாங்க. ஐஎஸ்சி இன்டர்நேஷனல் அதாவது நமக்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் டைம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. கிரீன்விச் மீன் டைமோட அடிப்படையில எடுத்திருப்பாங்க. அதனால 1884ல நடந்த அந்த கான்ஃபரன்ஸ் மூலமா உலக நாடுகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் எடுத்து அந்த கோட்டுக்கு தகுந்த மாரி என்ன செய்வாங்கன்னா, டயத்த பிரிச்சிருப்பாங்க. இந்த நாட்டுல வந்து இந்த டைம். ஏன்னா, எல்லா இடத்துலயும் ஒரே மாரி இருக்காது. இப்ப நம்ப இந்தியாவுல எடுத்துக்கிட்டாலுமே, ரொம்ப இயர்லியாவே சூரியன் உதிச்சு, இயர்லியாவே முடிச்சிரும். அதுவும் வந்து ஈஸ்ட், வெஸ்ட் ரீஜியன்ல இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த டைம் வேறுபாடு நல்லா தெரியும். இப்ப சூரியன் எந்த சைடு உதிக்கும்? எங்கே உதிச்சு எங்கிட்டு மறையும்? கிழக்க உதிச்சு மேற்க மறையும். சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேனே? ஓகே. இப்ப அதுக்கு தகுந்த மாரி நமக்கு இந்தியாவ எடுத்துக்கும்போது, ஈஸ்ட் அண்ட் கிழக்குல வந்து யார் உட்கார்ந்திருப்பா? இப்ப கொல்கத்தா, சிக்கிம், அருணாச்சல பிரதேசு, அதுக்கடுத்து மேகாலயா, அ மணிப்பூர் இவங்கலாம் எந்த ரீஜியன்ல உட்கார்ந்திருக்காங்க? ஈஸ்ட்டா, வெஸ்ட்டா உங்களுக்கு? ஐ மீன் தமிழ்ல சொல்லவா? கிழக்கா? அ மேற்கா? சார் கிழக்கு இந்த சைடு தானே இருக்காங்க உங்களுக்கு. நான் என்ன கேட்கிறேன்னு புரியுது. இந்தியா மேப்ப தான் சார் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வேற எதுவும் புதுசா வேற மேப்ப பத்தி பேசல. அந்த சைடு இருக்காங்க. அப்ப அவங்கலாம் இந்த சூரியன் உதிக்கிறது, மறையிறதுல பெரிய அளவுல அஃபெக்ட் ஆவாங்க. ஓகே. அதே மாரி இந்த சைடு நம்ம இங்கிட்டு பஞ்சாப், இந்த சைடு ஈஸ்ட் ரீஜியன் இருக்காங்க. ராஜஸ்தான் இந்த சைடு இருக்கவங்களுக்கும் அதே மாரி தான். சரி ஓகே. இப்ப இந்த இடத்த எதுக்காண்டி சொல்றேன்னா, இந்த சூரியன உதிக்கிறது, மறையிறதுக்கு தகுந்த மாரி
அந்த மீன் டைம்ங்கிறது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் மாறுபடும். அதனால தான் நீங்க கிரிக்கெட்லாம் பார்க்கும்போது, அந்த நாட்டுல ஒரு டயத்துல வந்து நடக்கிற மாரி போட்டிருப்பாங்க. அதே நமக்கு வந்து நீங்க கிரிக் பஸ் இல்ல கிரிக் இன்ஃபோ இதெல்லாம் நீங்க பார்க்குறீங்க அப்டின்னா, உங்களுக்கு டயத்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் டைமுக்கு ஒண்ணு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது ஜிஎம்டி அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணி குடுத்துருப்பாங்க. வேணா இனிமே நீங்க நோட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு கூட நோட் பண்ணி பாருங்க மேட்ச் நடந்துச்சுன்னா. ஓகே. அடுத்து அடுத்து இப்ப எதுக்கு நான் இத சொன்னேன் அப்டின்னா, அப்ப அந்த கான்ஃபரன்ஸ் மூலம் தான் ஃபர்ஸ்ட்டு 22 நாடுகள் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் தகுந்த மாரி இந்த கிரீன்விச் மீன் டைம் வந்து அப்சர்வேஷன் வந்து குடுப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட இங்கிலாந்துல லண்டன் ஓகே. அவங்க தான் 0 ரெஃபரன்ஸ் லைன் வந்து குடுத்து, அதுலேருந்து டெவலப் ஆயினது தான் அந்த ஜிஎம்டி தான். கிரீன்விச் மீன் டைம் தான். அதுக்கப்புறம் லோக்கல் டைம் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறது. அந்த நாள் இப்ப இந்தியாவுக்கு வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம்ல. அந்த இப்ப சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் அவங்க நாட்டுப்படி நடக்கிற ஒரு டயத்த குடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம நாட்டுக்கு தகுந்த மாரி இந்த டயத்திலேயே ஆரம்பிக்குது. 7 மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம இங்க பார்க்குறோம்ல. அதான் லோக்கல் டைம்னு சொல்லுவாங்க. அந்தந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுந்த மாரி இந்த லோக்கல் டைம்ங்கிறது மாறுபடும். இது எத பேஸ் பண்ணி இருக்குன்னா, அங்க இங்க சூரியன் உதிக்கிறதுக்கு, மறைக்கிறதுக்கு தகுந்த மாரி. ஓகே. ஏன்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாரி தான் வேலைகள் பண்ண முடியும். இப்பன்னா உங்களுக்கு அப்டின்னா கணக்கு இல்ல. ஏன்னா உங்களுக்கு ஒர்க்கே வந்து நைட் ஃபுல்லா பார்க்குறவங்களும் ஒர்க் நேச்சர் இருக்கு. பகல்ல பார்க்குறவங்களுக்கும் ஒர்க் நேச்சர் இருக்கு. இப்ப ஐடி ஒர்க்னா வந்து இப்ப அமெரிக்காவிலேயே ஒரு ஐடி கம்பெனி வந்து இந்தியாவுல ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்டின்னாலுமே, நைட் ஷிஃப்ட்ன்னு போவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. நைட் தான் உங்களுக்கு ஃபுல்லாவே ஒர்க் இருக்கும். பகல்ல ஒர்க் இருக்காது. இப்ப அதுக்கு தகுந்த மாரி நெறைய விஷயங்கள் மாறிடுச்சு. நான் சொல்றது 1884 காலகட்டத்தில சொல்றேன். அப்ப அந்த உருவாக்கப்பட்ட டைம் தான் 22 நாடுகளோட ஒப்பந்தங்கள் மூலமாக இந்த கிரீன்விச் மீன் டைமா நம்ம யூஸ் பண்ற லோக்கல் டைம்னா அப்பதான் கொண்டு வந்தது. ஓகே. இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. ஹிஸ்டரின்னு குடுத்த ஒரு சில விஷயங்கள் குடுக்குறேன். லைட்டா எழுதிக்கிறேங்க. நோட்ஸ் ஒத்தையும் எழுதிக்கிறேங்க. லைட்டா பார்த்துக்கிடுங்க அவ்வளோதான். ஓகே. அதெல்லாம் ஜிபிஎஸ்குள்ள தான் வரும். ஓகே. ஹிஸ்டரி. அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன சார் அப்டின்னா, இன் 1884 தி யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஹாஸ்டட் இவங்க தான் ஒருங்கிணைச்சிருப்பாங்க. அமெரிக்கா, யுனைட்டட் ஸ்டேட்ஸ், யுஎஸ் hosted the International Meridian Conference. International Meridian Conference. ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம டைம் எடுக்கிறதுக்கு மீன் டைம் எடுக்கிறதுக்கு மெரிடியன் கான்ஃபரன்ஸ் வித் அதில் மொத்தம் அடாப்ட் பண்ணது 22 நேஷன்ஸ். ஆனால் அட்டன் பண்ணது அன்னைக்கு 25 நேஷன்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. வித் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கிறது கான்ஃபரன்ஸில் மொத்தம் 25 நாடுகள். ஆனால் அதை எடுத்துக்கிறது ஒப்புதல் பண்ணது 22 தான். வித் 25 நேஷன்ஸ் attending but 22 nations adopted the resolution. இன்னைக்கு ஏற்படுத்தப்பட்ட தீர்மானங்கள் ஒப்புதல் கொடுத்தது 22 நாடுகள் தான். 3 நாடுகள் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்குனா டீட்டெயிலா யார் யாருன்னா கேட்க போறதில்ல. நான் கொடுக்குற பாயிண்ட் வந்து எழுதிக்கிறேன். இதே கேட்கறான்னு தெரியல. அடாப்டட் த ரெசல்யூஷன். ஓகே. அப்ப எடுத்த ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, ராயல் அப்சர்வேட்டரி லைன், கிரீன்விச் மீன் டைம், அப்புறம் இங்கிலாந்துல வந்து 0 ரெஃபரன்ஸ் லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. இந்த விஷயங்கள்லாம் ராயல் அப்சர்வேட்டரி லைன் சொன்னா இங்கிலாந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் கிரீன்விச் மீன் டைம்னா நம்ம எல்லாமே கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் என்னன்னா 0 ரெஃபரன்ஸ் லைனா வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்றோம்னா, நீங்க லெஃப்ட் சைட் பார்க்குறீங்க, ரைட் சைட் பார்க்குறீங்க. நார்த் ரீஜியன்ல, ஈஸ்ட் ரீஜியன்ல, இல்ல நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட். அப்ப நீங்க எந்த இடத்துல வாழ்ந்தாலுமே, இப்ப நம்ம பூமி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வட அரைக்கோளத்துல இருக்கோம். வட அரைக்கோளத்துல இந்தியா வந்து எங்க இருக்கு அப்படின்னா, ஆசியாவுல இருக்கு. ஆசியாவுல எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு, இப்ப அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது, நம்ம தமிழ்நாடு எங்க இருக்குன்னா, இந்தியாவுல தென்பகுதியில இருக்கு. ஆனா நம்ம பூமியில பார்க்கும்போது, நம்ம வந்து எதுனா நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர்ல தான் இருக்கு. வட அரைக்கோளத்துல தான் இருக்கு. ஓகே. அதே மாரி. இப்ப நமக்கு வந்து ஒரு மீன் டயத்த நம்ம ரெஃபரன்ஸா எடுத்து, லோக்கல் டே நம்ம இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்ப
ரைட்டா பார்த்துக்கிறங்க. ராயல் அப்சர்வேட்டரி. எப்படி கிரீன்விச் மீன் டைம் சொல்றோமோ, அதே மாரி ராயல் அப்சர்வேட்டரி லைன் இருக்கு. அவங்க அவங்களுக்கு தகுந்த மாரி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு லாஸ்ட்டா ஜிஎம்டி டைம். அது கிரீன்விச் மீன் டைம்னு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து கிரீன்விச், இங்கிலாந்து. பர்ட்டிகுலரா லண்டன் போட்டுக்கிறேன். சாரி லண்டன். செலக்டட் அஸ் த ஜீரோ ரெஃபரன்ஸ் லைன். இதுதான் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஜீரோ ரெஃபரன்ஸ் லைனா எடுத்துக்கிட்டாங்க ஆரம்ப காலகட்டத்தில. இப்ப வாஸ் செலக்டட். ஊர் எதுக்காண்டி மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, எந்த இடத்துல வந்து அது வந்து போகுது, அந்த லைன் கிராஸ் பண்ணி அப்படிங்கிற மாரி எடுத்திருக்கேன். அப்ப செலக்டட் அஸ் த ஜீரோ ரெஃபரன்ஸ் லைன். அடுத்த பேஜ் போறேன். பிரான்ஸ் அடாப்டட் கிரீன்விச் மீன் டைம் ரீப்ளேசிங் த பாரிஸ் அப்சர்வேட்டரி லோக்கல் டைம். எப்ப அப்படின்னா 1911 படிக்கிறேங்க. ஆரம்பத்துல ஒத்துக்கறல. பிரான்ஸ் அடாப்டட் கிரீன்விச் மீன் டைம் ரீப்ளேசிங் த பாரிஸ் அப்சர்வேட்டரி லோக்கல் டைம். எப்ப 1911 இருந்து பாரிஸ் அப்சர்வேட்டரி லோக்கல் டைம் இன் 1911. ஓகே. அடுத்து 11. அடுத்து ஜிபிஎஸ் கோஆர்டினேட் சிஸ்டம். இந்த ஹிஸ்டரினா கேட்கறான்னு தெரியல. அப்படி ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் 1834ல யாரோட தலைமையில யுனைடெட் ஸ்டேட் தான் ஹாஸ்ட் பண்ணாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா 25 நாடுகள் ஒருங்கிணைச்சு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. ஆனா அதுல வந்து 3 நாடுகள் ஒத்துக்கல. 22 நாட்கள் தான் ஒத்துக்கிட்டாங்க. அப்படி கொண்டு வரப்பட்டது தான் இந்த கிரீன்விச் மீன் டைம் எல்லாமே. ஓகே. அடுத்து ஜிபிஎஸ் கோஆர்டினேட் சிஸ்டம்னு போட்டுக்கிறேன். ஓகே. அப்ப அதே 1980 அதுக்கடுத்து ஒரு 100 வருஷம் கழிச்சு ஒரு 1984ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னா WGS 84 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஜிபிஎஸ் மெஷர்மெண்ட்ஸ். கேட்கறானா? ஓகே. ஒரு 3, 4 பாயிண்ட் குடுக்குறேன். லைட்டா பார்த்துக்கிருங்க. கோஆர்டினேட் சிஸ்டத்துல. கோஆர்டினேட் சிஸ்டம்னா ஒண்ணும் இல்ல. இப்ப டோட்டல் சிஸ்டம்லயும் நீங்க வந்து ஒரு பாயிண்ட் வந்து கோஆர்டினேட் பண்றீங்க அப்படின்னா, அதுல எக்ஸ்ல இவ்வளவு வேல்யூ, ஒய்ல இவ்வளவு வேல்யூன்னு ஆங்கிள்ல கிடைக்கும். எக்ஸ்ல இருந்து இவ்வளவு, ஒய்ல இருந்து இவ்வளவு, அப்புறம் ஹைட் இவ்வளவு அப்படின்னு கிடைக்கும். அந்த புள்ளிகள் தான் கோஆர்டினேட் புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதே மாரி ஜிபிஎஸ் கோஆர்டினேட் சிஸ்டம் போட்டுக்கங்க. எப்படி எழுதிக்கிறீங்கன்னா, கோஆர்டினேட் சிஸ்டம். இப்ப ஜிபிஎஸ் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் எழுதிக்கிறேங்க. ஜிபிஎஸ் measurements are referenced to the 1984 வேர்ல்டு அதான் WGSன்னு சொல்லுவோம்ல வேர்ல்டு ஜியோடெட்டிக் சிஸ்டம் ரெஃபரன்ஸ் எலிப்சாய்டு known as WGS 84 வேர்ல்டு ஜியோடெட்டிக் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்ட ரெஃபரன்ஸ் வந்து WGS 84ன்னு சொல்லுவோம். அதான் வேர்ல்டு ஜியோடெட்டிக் சிஸ்டம் 84.
நான் கேட்க போறதுல லைட்டா எழுதிக்கிடுங்க. ஸ்டெப் ரெஃபரன்ஸ். ellipsoid known as WGS 84. அதுக்கடுத்து இந்த பொசிஷன் எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒண்ணு நம்பர்ஸ் அந்த ஆங்கிள்லயோ, இல்ல லீனியர் மெஷர்மென்ட்ஸ்லயோ மென்ஷன் பண்றது. இப்ப ஹைட்னா லீனியர் மெஷர்மென்ட்ஸ் குடுப்போம். வெர்டிகல் டிஸ்டன்ஸ்க்கு. அதே வந்து கோஆர்டினேட்னா பிக்ஸ்டு புள்ளிகள். ஆங்கிள்ஸ்ல மென்ஷன் பண்ணுவோம். ஆங்கிள்ஸ்ல, மினிட்ஸ்ல, செகண்ட்ஸ்ல. அப்ப பொசிஷன் ஆர் மெஷர்டு எப்படி அப்படின்னா, யூசிங் நம்பர்ஸ் அண்ட் அதர் சிம்பிள்ஸ்ல குறிப்போம். ஓகே. இப்ப எழுதிக்கிறேங்க. நம்பர்ல இப்ப டிகிரினா மேல வந்து ஒரு இது போடுவோம். 1 டிகிரி. இதே 1 மினிட்ஸ்னா மேல ஒரு கோடு. செகண்ட்ஸ்னா அப்படி. அப்ப அதர் சிம்பிள்ஸ்ல மென்ஷன் பண்ணுவோம். அடுத்த பாயிண்ட். இப்போ ஒரு பாயிண்டே பொசிஷன் பண்ணியிருக்கீங்க சர்வே ஸ்டேஷன அப்படின்னா, ஜிபிஎஸ் மூலமா. அதுல கோஆர்டினேட்ஸ் கிடைக்கும். எக்ஸ், ஒய்ய பொறுத்து ஹைட்டும் கிடைக்கும். 3 பாயிண்ட்லயுமே. அப்ப அந்த எக்ஸ், ஒய்ய பொறுத்து கோஆர்டினேட் பண்ணும்போது, சம் டிகிரில இந்த டைரக்ஷன்ல இருந்து இவ்வளவு அப்படின்னு காமிக்கும். இப்ப எழுதிக்கிறேங்க. பொசிஷன்ஸ் ஆர் மெஷர்டு யூசிங் நம்பர்ஸ் பிராக்கெட்ல எழுதிக்கிறேங்க. கோஆர்டினேட்ஸ் அண்ட் அதர் சிம்பிள்ஸ். ஓகே. இப்ப நம்ம எடுக்கிற கோஆர்டினேட் பாயிண்ட் எதாவது மென்ஷன் பண்ணா, அதான் அந்த எக்ஸ், ஒய்ய பொறுத்துன்னு சொன்னேனே. அப்ப லாட்டிடியூட், லாங்கிடியூட் காட்டும். இன் டிகிரில மென்ஷன் பண்ணி காட்டும். சம்டைம்ஸ் வந்து ஹைட் அந்த இடத்துல 3வதா ஆல்டிடியூட்ன்றத கண்டுபிடிக்க முடியும். நீங்க ப்ரொசீஜர் பண்ண முடியும் ஸ்டேஷன் பாயிண்ட்க்கு. எழுதிக்கிறேங்க. அப்போ ஒரு இடத்துல கோஆர்டினேட் பாயிண்ட் கிடைக்குதுன்னா, நீங்க எந்த சர்வீஸ் ஸ்டேஷன பொசிஷன் பண்ணியிருக்கீங்களோ ஜிபிஎஸ் மூலமா அது கிடைக்குது. எது மூலமா கிடைக்குது? எக்ஸ்ங்க பொறுத்து, ஒய்ய பொறுத்து, அதுக்கப்புறம் ஹைட். எக்ஸ பொறுத்து, ஒய்ய பொறுத்து நீங்க இருக்கக்கூடிய ஆங்கிள் தகுந்த மாரி லாட்டிட்யூட் டிபார்ச்சர் மாறுபடும். அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த இடத்துக்கான ஆல்டிடியூட்ன்னு சொல்லக்கூடிய ஹைட் கிடைக்கும். எழுதிக்கிறேங்க. எ கோஆர்டினேட் usually has 2 or 3 number representing horizontal position and height. இல்லாட்டி இதோட அடுத்து கொண்டு வரேன். இது எப்படி மேக் பண்றோம் அப்படின்னா, இதோட இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கிறோம். அந்த லேட்டிட் டிபார்ச்சர் மென்ஷன் பண்ணிருவோம். A coordinate usually has 2 or 3 numbers. இல்லாட்டி இத மாத்திட்டீங்களா? சார் ஒரு நிமிஷம் இருங்க. இது அடுத்து வரேன். அடுத்த பாயிண்ட்ல இப்ப நான் வருவேன் திருப்பி இதுக்கு. நீங்க எழுதுங்க. A coordinate usually has இல்லாட்டி எழுதிக்கிறீங்க சார். வேணாம் அழிக்க வேணாம். எழுதிக்கிறீங்க. இத கன்டின்யூ பண்ணிட்டு அதுக்கு மேல வரேன். வேணாம். ஃபுல்லாவே சென்டென்ஸ மாத்தணும். A coordinate usually has 2 or 3 நம்பர்ஸ் சாரி திருப்பி எழுதிக்கிறேங்க அதே. மேல அடுத்த பாயிண்ட் கீழே எழுதிறேன். 3 நம்பர்ஸ் ரெப்ரசன்டிங் ஹாரிசான்டல் பொசிஷன் அண்ட் ஹைட். அந்த ஹாரிசான்டல் பொசிஷன் வந்து ஹாரிசான்டலா வந்து அந்த இடத்துல எப்படி எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு. அதுக்கடுத்து ஹைட் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறது. அந்த பொசிஷன் வந்து இன் இதுல எடுப்போம். டிகிரி ஆர் மினிட்ஸ் ஆர் செகண்ட்ஸ்ல தான் எடுப்போம். அப்படிதான் காட்டும். இன் டைரக்ஷனை மென்ஷன் பண்ணி காட்டும் அந்த கோஆர்டினேட்ஸ். அப்ப ரெப்ரசன்டிங் ஹாரிசான்டல் பொசிஷன். ஹாரிசான்டல் பொசிஷனா இங்க வெர்டிகல் டிஸ்டன்ஸ் வராது சார் அப்படின்னா அப்படி இல்ல. அந்த ஹாரிசான்டல் பொசிஷன்ல கிடைமட்டமா எக்ஸ் எவ்வளவு இருக்கு, வெர்டிகலா ஒய் எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஆங்கிள் மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கு.
இப்ப ஹரிசாண்டல் பொசிஷன் அண்ட் ஹைட். இப்ப இதுக்குள்ளே 2 ரீடிங் இருக்கு. ஹரிசாண்டல் பொசிஷனுக்குள்ளயே. அண்ட் ஹைட் 3வது ஆர் ஆல்டிட்யூட். ஓகே. இப்ப எழுதுங்க தனியா இந்த பாயிண்ட். அதாவது a common choice for coordinate is latitude, longitude and sometimes elevation or altitude. எழுதிக்கிறேங்க. அப்ப நான் காமனா நம்ம ஒரு இடத்துல கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் பிக்ஸ் பண்றோம் அப்படின்னா, பொதுவா லாட்டிட்யூட் கிடைக்கும், லாங்கிட்யூட் கிடைக்கும், ஹைட்டும் சில நேரங்கள்ல கிடைக்கும். இப்ப நம்ம கிடைக்கும். எல்லா பாயிண்ட்டுமே நீங்க பொசிஷன் பண்ணா அதுக்கான ஹைட் கிடைக்கும். சொல்றேன். இப்ப a common choice of a common choice for coordinates is latitude, longitude and sometimes elevation. பிராக்கெட்ல ஆல்டிடியூட்னு கொடுங்க. ஓகே. நம்மளால எடுக்க முடியும். நீங்க பிக்ஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ல. அவ்வளவுதான். கிட்டத்தட்ட 1, 2, 3, 4 பாயிண்ட் குடுத்துருக்கனா, இந்த அளவுக்கு போதும். கோஆர்டினேட்ஸ்னாவே ஒரு பாயிண்ட்ட பிக்ஸ் பண்றோம். அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 1984லேருந்து தான் நமக்கு வந்து எந்த ஒரு புள்ளிய வந்து எத ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு, வேர்ல்ட் ஜியோடிக் சிஸ்டம் ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு, WGS 84 ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு, எல்லா பாயிண்ட்லயும் நீங்க குரோன் பாயிண்ட்லயே கோஆர்டினேட் எடுக்க முடியும். அந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னா, டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் நார்த்தா, சவுத்தா, நார்த் ஈஸ்டா, நார்த் வெஸ்டா, சவுத் ஈஸ்டா, சவுத் வெஸ்டான்னு மென்ஷன் பண்ணி, நீங்க இருக்கக்கூடிய பொசிஷன் எவ்வளவு டிகிரி, எவ்வளவு மினிட்ஸ், எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்குன்னு காட்டி குடுத்துரும். அது மட்டும் இல்லாம, அதாவது லாட்டிட்யூட், லாங்கிட்யூட் மட்டும் இல்லாம, நமக்கு எதுவும் காட்டி குடுத்துரும் அப்படின்னா, நம்மளுடைய ஹைட் ஆர் ஆல்டிட்யூடும் காட்டி குடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதுக்கடுத்து ஜியோகிராபிக்கல் லாட்டிட்யூட் அண்ட் லாங்கிட்யூட்னு போட்டுக்கிறேங்க. ஒரு சில விஷயங்கள் பேசிக்கா சொல்றேன். நோட் பண்ணிக்கிறேங்க. அதாவது லாட்டிட்யூட்க்கு ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். அதுக்கடுத்து லாங்கிட்யூட் பார்ப்போம். பொதுவா வந்து நீங்க க ஜியோகிராபிக்கல் லாட்டிட்யூட் அண்ட் லாங்கிட்யூட்னு போடுங்க. லாட்டிட்யூட் டிபார்ச்சர்ன்னு படிச்சுட்டுவோம்ல சார். அதே லாட்டிட்யூட் தான். டிபார்ச்சர் இங்க லாங்கிட்யூட் அப்படின்னு பேசுவோம். அவ்வளவுதான். எழுதிக்கிறீங்க. ஜியோகிராபிக்கல் லாட்டிட்யூட் அண்ட் லாங்கிட்யூட். நம்ம இவ்வளவு விஷயம் பார்க்குறோம். ஆனா எக்ஸாம்ல இதுனா எதுவுமே அவன் சம்மந்தம் இல்லாம போயிட்டு தான் இருப்பான். இக்னோர் பண்ணிட்டு தான் போவான். ஃபியூச்சர் பர்ப்பஸ்ல எப்படின்னு தெரியல. சம்மந்தமே இல்லாம ஜிபிஎஸ்னா என்ன? அப்படின்னு ஒரு கொஸ்டின்ல முடிச்சுட்டு போயிரும். குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இல்லாட்டி கீழ அடுத்தடுத்து நான் வரேன். நான் சிஸ்டமேட்டிக்கலா ஒவ்வொரு ஸ்டெப்பா தானே முடியும். 3 செக்மெண்ட் இருக்கும். கண்ட்ரோல் செக்மெண்ட், ஸ்பேஸ் செக்மெண்ட், யூசர் செக்மெண்ட். அத கேட்பான். இல்ல அப்படின்னா இங்க கீழ வரும். அட்டாமிக் கிளாக் யூஸ் பண்ணுவோம் சேட்டலைட்ல அப்படின்னு ஒண்ணு வரும். அப்ப அந்த கிளாக்க பத்தி கேட்பான். அப்படி இல்லாட்டி கீழயே வரிசையா இதுக்கு அடுத்துன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா இனிமே தான் வரும் நோட்ஸ். இன்னும் இருக்கு. அந்தந்த டாபிக்ல தான் நம்ம குடுக்க முடியும். ஒவ்வொரு நாட்டிலயும் ஜிபிஎஸ் வந்து என்ன நேம்ல பயன்படுத்துறோம். எப்படி நேவைக், அது நேவ்ஐசி, நேவைக் அப்படின்னு இந்தியாவுல யூஸ் பண்றோம். யூரோப் கண்ட்ரீஸ்ல கலிலியோ அப்படின்னு யூஸ் பண்றாங்க. குளோப்னஸ் அப்படின்னு ரஷ்யால யூஸ் பண்றாங்க. யுஎஸ்ல நாவ்ஸ்டார் அதாவது நம்மளுடைய ஜிபிஎஸ். அங்கே அதே தான் நேம். அப்ப இது மாரி சைனா, ஜப்பான் இது மாரி ஒவ்வொரு இடத்துலயும் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த மாதிரியான நேம்ல கேட்கறான். அப்ப இவ்வளவு தான் எனக்கு தெரிஞ்சு கொஸ்டினே கேட்டிருக்கான். ஜிபிஎஸ் டார்கெட்ல ஜிபிஎஸ்க்கான என்ன அப்படின்னா, அதுக்கடுத்து நான் சொன்ன ஒவ்வொரு கண்ட்ரிலயும் என்ன பேர்ல யூஸ் பண்றோம். அதுக்கடுத்து இந்த செக்மெண்ட் 3 சொன்னேன். யூசர், ஸ்பேஸ், கண்ட்ரோல் செக்மெண்ட் அது. அதுக்கடுத்து இல்ல அப்படின்னா, உங்களுக்கு வந்து அ யாரு அதுதான் அதெல்லாம் கேட்டதில்ல எனக்கு தெரிஞ்சு. அது அந்த மாரிலாம் போ முடியாது. நம்பர் ஆஃப் சேட்டலைட் கேட்கலாம். நான் சொன்னேன் மேல மினிமம் 24 சேட்டலைட் இருக்குன்னா, ஒவ்வொரு ஆர்பிட்லயும் ஒரு பொசிஷன நம்ம டார்கெட் பண்ண போறோம் அப்டின்னா, 3+1 தேவ. அதாவது அங்கே கொஸ்டின்ல வந்து 3+1 இருக்காது 4ன்னு இருக்கும். இப்ப 3+1னா 4 தானே. 1 ஹைட்க்கு மீதி 3 அத பொசிஷனுக்கு பண்றதுக்கு. அது 4. அதுதான் கேட்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தான் கேட்டிருக்கான். ஜிபிஎஸ்குள்ள. அதுக்கு ஜிஸ்ல தனியா கேட்டிருக்கான். ஜிஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்குள்ள இன் டெப்த்தா போனா ரிமோட் சென்சிங்ல ஆக்டிவ் ரிமோட் சென்சிங்னா என்ன? பேசிக் ரிமோட் சென்சிங்னா என்ன? அப்படிங்கிறது கேட்டிருக்கான். அப்போ ஒவ்வொரு கொஸ்டின்ல 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்கான் இதுக்கு முன்னாடி தான். இனிமே கேட்டாலும் இதுகள தான் அவன் டார்கெட் பண்ண முடியும்.
ரொம்ப இன் டெப்த்தா போ முடியாது. ஒருவேளை ஃபியூச்சர் பர்ப்பஸ்க்குல அவன் இன் டெப்த்தா போனான்னா, இதுகளுக்குள்ள கேட்கலாம். ஓகே. எழுதிக்கிறேங்க. ஜியோகிராபிக்கல் லாட்டிட்யூட் அண்ட் லாங்கிட்யூட். எதுக்காண்டி நான் இப்ப சொன்னேன்னா, பயம் பயம் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி. இவ்வளவு குடுக்குறாங்களே புரிய மாட்டேங்குது சில பாயிண்ட்லாம் அப்படின்னா, பயப்பட வேண்டியதில்ல. லாஸ்ட்டா டிக் பண்ணிருவேன். எத எத பார்த்தா போதும். ஓகே. எழுதிக்கிறேங்க. அதாவது லாட்டிட்யூட் ரெஃபர்ஸ் டூ த நார்த் சவுத் ரெஃபரன்ஸ். அதாவது லாட்டிட்யூட்ங்கிறது எத குறிக்கும் அப்படின்னா, நமக்கு இந்த வெர்டிகல் லைன். நம்ம வந்து கிராப் எடுக்கும்போது லாட்டிட்யூடா தான் அத குடுத்துருப்பேன். அதே உங்களுக்கு இந்த ஈஸ்ட், வெஸ்ட் மென்ஷன் பண்ணக்கூடியத லாங்கிட்யூட்ன்னு குடுத்துருப்பேன். இப்ப நம்ம எர்த்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த எர்த்துல இப்படி இருக்கக்கூடிய இந்த லைன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த லைன்ஸ்லாம் எத குறிக்கும் அப்படின்னா, லாட்டிட்யூட் லைன்ஸ் தான் குறிக்கும். அதே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இது எல்லாமே உங்களுக்கு லாங்கிட்யூட் வந்து குறிக்கும். அப்ப நார்த், சவுத் மென்ஷன் பண்ணி இப்படி குடுக்கக்கூடியது எல்லாமே லாட்டிட்யூட். ஈஸ்ட், வெஸ்ட் மென்ஷன் பண்ணி குடுக்குறது சாரி நார்த், சவுத் மென்ஷன் பண்ணி குடுக்குறது லாட்டிட்யூட். ஈஸ்ட், வெஸ்ட் மென்ஷன் பண்ணி குடுக்குறது லாங்கிட்யூட். அவ்வளவுதான் விஷயம். அங்க டிபார்ச்சர்ன்னு படிச்சிருப்பேன். இங்க லாங்கிட்யூட் அப்படிங்கிற வார்த்தைய உச்சரிச்சிருக்கீங்க. சார் கிளியர் புரியுதா ஓரளவுக்கு? ஓகே. லாட்டிட்யூட் ரெஃபர்ஸ் டூ த நார்த், சவுத் ரெஃபரன்ஸ். இப்ப ஃபுல்லாவே லாட்டிட்யூட் ஓரியன்டடா குடுக்குறேன். கீழ வந்து லாங்கிட்யூட் தனியா குடுக்குறேன். அப்ப இது வந்து எல் சை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாட்டிட்யூட் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, சிம்பிள்ல எல் போட்டு சஃபிக்ஸ்ல சை போடுவாங்க. அதே எல் போட்டு சஃபிக்ஸ்ல லாம்பிடா போட்டோம் அப்படின்னா, அது வந்து லாங்கிட்யூட் ஆயிரும். ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்த பாயிண்ட் எழுதிக்கிறேன். அடுத்து என்னன்னா, இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் எ பாயிண்ட் ஆன் த எர்த் சர்ஃபேஸ், இந்த ஈக்வட்டோரியல் பிளேன் அண்ட் எ ஸ்ட்ரெய்ட் லைன் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் தி எர்த். ஒண்ணும் இல்ல. இந்த லாட்டிட்யூட் அடிப்படையில நம்ம என்ன செய்வோம்? ஆங்கிள் எடுப்போம். இப்ப சர்வே ஸ்டேஷன் அப்படின்னா, இங்கிருந்து தானே எடுக்கிறோம். அப்ப இந்த லைனுக்கு என்ன வரும்? பிளஸ் எல் இன்டு காஸ் தீட்டா அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் குடுத்திருப்பேன். அதே இந்த பாயிண்ட்ல நீங்க எடுக்கிறீங்கன்னா, அதுவுமே சைன் மாறும். மைனஸ் எல் இன்டு காஸ் தீட்டா அப்படின்னு குடுத்திருப்பேன். அதே இங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, இங்கேயும் மைனஸ் எல் இன்டு காஸ் தீட்டா, இங்க பிளஸ் எல் இன்டு காஸ் தீட்டா அப்படின்னு எடுத்திருப்போம். இப்ப ஒவ்வொரு பொசிஷன் தகுந்த மாரி ரெஃபரன்ஸ் வந்து நம்ம லாட்டிட்யூடா எடுத்துக்கிட்டு நம்ம பொசிஷன் பண்றோம். அதுக்கு தகுந்த மாரி சைனும் மாறும், வேல்யூவும் மாறும். ஓகே எழுதிக்கிடுங்க. இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் எ பாயிண்ட் ஆன் த ஏதோ ஒரு பாயிண்ட் எர்த் சர்ஃபேஸ் எடுக்கிறீங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் ஏதோ ஒரு குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னா, எதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள்? அந்த சர்வே ஸ்டேஷன் பாயிண்ட்டுக்கும் ரெஃபரன்ஸ் லாட்டிட்யூட்க்கும் பிட்வீன் த ஆங்கிள் எடுப்பீங்க. அப்படி ஆங்கிள் எடுத்தா தான் உங்களுக்கு லாட்டிட்யூட் அப்படின்னு மென்ஷன் பண்ண முடியும். ஓகே. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது லாங்கிட்யூட் ஆர் டிபார்ச்சர்ன்னு சொல்லுவோம். அங்கேயே சொல்லியிருப்பேன். ஓகே. எழுதிக்கிறேங்க. அப்ப இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் எ பாயிண்ட் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் த ஈக்வட்டோரியல் பிளேன் சாரி பிளேன் ஈக்வட்டோரியல் பிளேன் அண்ட் எ ஸ்ட்ரெய்ட் லைன் passing through the center of the earth. Straight line passing through the center of earth. ஓகே. அப்ப எதுக்கு எடுக்கிறோம்? இந்த ஈக்வட்டோரியல் பிளேன்ல எதுக்கு ஆங்கிள் எடுக்கிறோம்? அந்த ரெஃபரன்ஸ் சொல்லக்குள்ள லாட்டிட்யூட் எங்க டிராவல் ஆகுது? நார்த், சவுத் சென்டர் ஆஃப் தி எர்த்ல போகுது. அதுலேருந்து நீங்க எந்த இடத்துல பூமியில பொசிஷன் பண்றீங்க? அதுக்கு பிட்வீன் த ஆங்கிள் எடுக்கிறீங்க. ஓகே. அதுக்கு அடுத்து லைன்ஸ் ஆஃப் லாட்டிட்யூட் ஆர் parallel to the equator and to each other. இப்ப எழுதிக்கிறீங்க லைன்ஸ் ஆஃப் லாட்டிட்யூட் ஆர் parallel to the equator and each to other. நீங்க எடுக்கிற லாட்டிட்யூட் தகுந்த மாரி. ஓகேவா? நீங்க ஹாரிசான்டலா எடுக்க போறீங்களா? வெர்டிகலா எடுக்க போறீங்களா? இப்ப நான் இப்ப இன்னொரு வார்த்தைக்கான மீனிங் என்ன அப்டின்னா, இப்ப இந்த எடுக்குறோம். இந்த சர்வே ஸ்டேஷன ஆங்கிள் இப்டி மேக் பண்ற மாரி எடுக்கிறீங்களா? இல்ல உங்களுக்கு இத ஆங்கிள் மேக் பண்ற மாரி எடுக்கிறீங்களா? அப்டிங்கிற விஷயம். அப்ப நான் கீழ மேக் பண்ற மாரி எடுக்கிறேன்னா, எனக்கு இது லாட்டிட்யூட் ஆயிரும். அப்ப இந்த லைன தான் நான் இடத்துல வந்து கன்சிடர் பண்றேன்னு அர்த்தம்.
புரியுதா என்ன சொல்றேன்? கிளியர்? கிளியர் நான் பார்க்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு ரெஃபரன்ஸா இத எடுத்துக்கிட்டு, நான் இங்கேருந்து நான் ஆங்கிள் எடுக்கிறேன் அப்டின்னா, அப்ப நான் இத தான் லேட்டிட்யூடா எடுத்திருக்கேன்னு அர்த்தம். சார் கிளியரா? புரியுதா? ஓகே. அப்ப அந்த ஆங்கிள் எடுக்கிறதுக்கு தகுந்த மாரி தான் நீங்க லேட்டிட்யூட முடிவு பண்ண முடியும். இப்ப அதுக்கு மீதி இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து டிபார்ச்சர்ல முடிவாயிரும். ஐ மீன் லாங்கிட்யூட்ல முடிவாயிரும். ஓகே. அப்ப அடுத்த பாயிண்ட் எழுதிக்கிறேங்க. அப்ப லைன்ஸ் ஆஃப் லேட்டிட்யூட் ஆர் பேரலல் டூ த ஈக்வட்டர். அப்ப பேரலல் டூ த ஈக்வட்டர்ன்னு சொல்றாங்கன்னா என்னன்னா, உங்களுக்கு வந்து கீழ எடுத்துக்கிற மாரி. கீழேருந்து உங்களுக்கு ஆங்கிள் எடுத்துக்கிற மாரி. இப்ப இந்த சர்வே ஸ்டேஷன் பார்த்தாலுமே, இதுலேருந்து எடுத்துக்கிற மாரி. அப்ப இது ஈக்வட்டருக்கு பேரலலா இருக்க மாரி அவங்க சொல்றாங்க. ஓகே. அப்ப எடுத்துக்கிறேங்க. அதாவது நீங்க ஸ்கூல்லலாம் படிக்கும்போது அப்படிதான் கன்சிடர் பண்ணியிருப்பீங்க. லேட்டிட்யூட் வந்து கிடைமட்டமா தானே கோணத்த எடுத்துக்குவீங்க. அது மாரி இந்த சோசியல் புக்ல படிச்சிருப்பீங்கல்ல, அதேதான். ஆனா நமக்கு வந்து பொதுவா சிவில் இன்ஜினியர்ல என்ன தெரியும்னா, நம்ம ஆங்கிள் எப்படி மேக் பண்றோம்? நம்மளோட சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு ரெஃபரன்ஸா லேட்டிட்யூட கன்சிடர் பண்ணும்போது, எப்படி மேக் பண்றோமோ, அதுக்கு தகுந்த மாரி ஆங்கிள் எடுக்கிற அந்த பகுதிய தான் ரெஃபரன்ஸா லேட்டிட்யூடா எடுத்துக்கணும். அதான் கான்செப்ட். அது நீங்க இப்படியும் எடுத்துக்கலாம், அப்படியும் எடுத்துக்கலாம். சரி ஓகே. அப்ப லைன்ஸ் ஆஃப் லேட்டிட்யூட் ஆர் latitude lines of latitude are parallel to the equator and to each other. Equator and to each other. Okay. The north pole is at 90 degree north ஆவும் சவுத் போல் வந்து 90 டிகிரி சவுத்தாவும் எடுத்துக்கிறோம் நம்ம. அது ஈக்குவட்டார்லேருந்து பேரலா எடுத்து இப்ப நார்த் போல்னா இதுலேருந்து மேக்ஸிமம் 90 டிகிரி. அப்ப நார்த் 90 டிகிரி. அதே சவுத் போல்னா இதான் நம்ம லேட்டிட்யூடா எடுத்துக்கிறோம் ஈக்குவட்டார் லைன் அப்படின்னா இங்கேருந்து 90 டிகிரி இது சவுத். மென்ஷன் பண்ணும்போது முன்னாடி நார்த்த வச்சு தான் மென்ஷன் பண்ணணும். முன்னாடி சவுத்த வச்சு தான் ரெஃபரன்ஸ் வச்சு தான் மென்ஷன் பண்ணணும் டைரக்ஷன. பின்னாடி கொண்டு போயிறக்கூடாது. ஓகே. இந்த அளவுக்கு இங்க கேட்க போறதில்ல. இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறங்க. இப்ப இந்த நார்த் போல் இஸ் அட் 90 டிகிரி நார்த். அதுக்கு அடுத்து சவுத் போல் இஸ் 90 டிகிரி சவுத். அப்படி எழுதிக்கிறேன். நார்த் போல் இஸ் 90 டிகிரி நார்த் அண்ட் த சவுத் போல் இஸ் நான் எழுதும்போது தான் நான் 90 டிகிரி நார்த் அப்படின்னு எழுதியிருக்கேன். எழுதும்போது சென்டென்ஸ் அப்படிதான் எழுதணும். நான் மென்ஷன் பண்ணும்போது என்ன முன்னாடி போட்டா 90 டிகிரி அப்படின்னு எழுதுவேன். ஞாபகம் வச்சுக்கிறேன். இப்ப நார்மலா சர்வேலயே வந்து ஒரு செகண்ட் குவார்டர்ல இருக்குன்னா, சவுத்து 30 டிகிரி வெஸ்ட் சாரி ஈஸ்ட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஞாபகம் இருக்கா? அந்த ரெஃபரன்ஸ் மெரிடியன் எங்க எடுத்திருப்போம்? சவுத், நார்த்னா முன்னாடி தான் எழுதியிருப்போம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஈஸ்ட், வெஸ்ட்ங்கிறத தான் இந்த சைடு எழுதியிருப்போம். கிளியர்? புரியுதா? ஓகே. அங்கேயே அது ஒரு கொஸ்டின் மாத்தி மாத்தி கேட்பான். ஓகே ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அண்ட் த சவுத் போல் இஸ் அட் 90 டிகிரி சவுத்ன்னு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். அடுத்து அப்ப லேட்டிட்யூட் வந்து ஈக்குவட்டருக்கு பேரலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்கேருந்து தான் ஆரம்பிக்க போது. இதுலேருந்து ஆரம்பிச்சு தான் நமக்கு என்ன வருது? மேல நார்த் 90 டிகிரி, கீழ சவுத் 90 டிகிரின்னு வருது. அப்ப ஈக்குவட்டார் லைன் எப்படி இருக்கும்? தீட்டா 0 டிகிரி. அப்ப நான் அத தான் லேட்டிட்யூடா இங்க கன்சிடர் பண்ணியிருக்கேன். உங்க புக்லயும் அப்படிதான் எடுத்திருப்பாங்க. ஓகே. அப்ப அதுலேருந்து உங்களுக்கு ஆங்கிள் எடுக்கிற மாரி தான் குடுத்திருப்பாங்க. அப்ப எழுதிக்கிறீங்க. 0 டிகிரி லேட்டிட்யூட் இஸ் த ஈக்குவட்டர். அப்ப வந்து உங்களுக்கு இதுல 0. அப்புறம் இதுக்கு ஒரு சம் டிகிரி. இதுக்கு ஒரு சம் டிகிரி. கரெக்ட்டா இங்க வரும்போது 90 டிகிரி. ஞாபகம் வச்சுக்கிறேன். மேலனா நார்த், கீழனா சவுத்ன்னு மென்ஷன் பண்ணணும். அப்ப ஈக்குவட்டர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது 0 டிகிரி லேட்டிட்யூட் இஸ் த ஈக்குவட்டர். அப்ப 0 டிகிரில லேட்டிட்யூட் இருக்கு அப்படின்னா, அது ஈக்குவட்டர்ல பேரலலா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப 0 டிகிரி லேட்டிட்யூட் இஸ் த ஈக்குவட்டர். அதுக்கு எழுதிக்கங்க. இந்த ஜியோகிராபிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம், இந்த ஈக்குவட்டர் இஸ் த ஃபண்டமெண்டல் பிளேன். ஒரு ஜியோகிராபிக்கலா கோஆர்டினேட் சிஸ்டம்னா, கோஆர்டினேட்ஸ் எடுக்கிறீங்க. எக்ஸ், ஒய் பொறுத்து அப்படின்னா, ஈக்குவட்டர் தான் ஃபண்டமெண்டல் பிளேன். அதுலேருந்து நம்ம எடுக்கிற மாரி இருக்கு. அடுத்து இந்த ஜியோகிராபிக்
கிராபிக், ஜியோகிராபிக், ஜியோகிராபிக்னு எழுதிக்கிறேங்க. கோஆர்டினேட் சிஸ்டம். The equator is the fundamental plane. The equator is the fundamental plane. அதுக்கடுத்து இந்த ஈக்குவட்டார் எப்படி பிரிச்சிருப்போம் அப்படின்னா, இடத்துல நார்த்தன் ஹெமிஸ்பியர், சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர். அந்த ஈக்குவட்டாருக்கு மேல இருக்கக்கூடிய நார்த்தன் ஹெமிஸ்பியர், அதாவது வட அரைக்கோளம். கீழே சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர், தென் அரைக்கோளம் அப்படின்னு பிடிச்சிருப்போம். அதை வச்சு ரெஃபரன்ஸா. அப்ப ஈக்குவட்டார் டிவைட் த எர்த். ஈக்குவட்டார் தான் நம்ம எர்த்தை வந்து டிவைட் பண்ணுது ரெண்டு பார்ட்டா. அப்ப the equator divides the earth into the northern and southern hemisphere. Southern okay hemispheres. இது முழுக்க முழுக்க இதுவரை லாட்டிடியூட் பத்தி தான் பேசியிருக்கேன். இப்ப அடுத்து லாங்கிடியூட பத்தி பேசணும். வேணாவோட இதை வந்து லாட்டிடியூடோட ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். என்னோட கொடுத்துக்கிறேன். ஜியோகிராபிக்கல் லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்ல ஃபர்ஸ்ட் லாட்டிடியூட் அப்படின்னு போட்டுக்கிறேங்க. சை. அதுக்கு வந்து இப்ப லாங்கிடியூட் பி. லாங்கிடியூட் ரெஃபர் டு த ஈஸ்ட் வெஸ்ட் ரெஃபரன்ஸ் போடுங்க. லாங்கிடியூடுங்கிறது எப்படி ரெஃபர் ஆகுதுன்னா, நமக்கு இங்கிட்டு ஈஸ்ட் வெஸ்ட் எப்படி நார்த் சவுத் லாட்டிடியூடும் இப்ப ஈஸ்ட் வெஸ்ட் வந்து ரெஃபரன்ஸா எடுக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அப்ப லாங்கிடியூட் refers to the east west references. அதுக்கு இந்த எர்த் சர்ஃபேஸ் ஆங்கிள் இஸ் மெஷர்டு ஈஸ்ட் வெஸ்ட். அப்ப நம்ம வந்து இப்ப நம்ம வந்து ஒரு நார்த் 30 டிகிரி வெஸ்ட், நார்த் 30 டிகிரி ஈஸ்ட் மென்ஷன் பண்றோம் அப்படின்னா, அந்த 30 டிகிரி ஈஸ்ட் வெஸ்ட் வந்து எதையும் கன்சிடர் பண்றோம், லாங்கிடியூடையும் கன்சிடர் பண்றோம்னு அர்த்தம். ஓகே எழுதிக்கிறேங்க. அப்ப இந்த எர்த் சர்ஃபேஸ் ஆங்கிள் இஸ், அது மேல பார்த்தது தான் அப்படியே கீழே. அங்க நார்த் சவுத்ல எடுக்கிற மாதிரி ஆங்கிள் பார்த்திருப்போம், இங்க ஈஸ்ட் வெஸ்ட் வச்சு எடுக்கிற மாதிரி எடுத்திருப்போம், அவ்வளவுதான் லாங்கிடியூடுங்கிறதுனால. இப்ப இந்த எர்த் சர்ஃபேஸ் angle is measured east or west from the prime meridian. Prime meridian என்ன மெரிடியன்? நார்த் சவுத் தான் prime meridian. அதுல இருந்து ஈஸ்ட் வெஸ்ட்ல நம்ம ஆங்கிள் எடுப்போம். இப்ப நார்த் ஈஸ்ட்ல 30 டிகிரி இருக்கு, அப்ப நார்த் 30 டிகிரி ஈஸ்ட், prime meridian நார்த். செகண்டரி மெரிடியன் சொல்லக்கூடிய லாங்கிடியூட் வந்து அடுத்து லாஸ்டா மென்ஷன் பண்ணுவோம். 30 டிகிரி ஈஸ்ட், 30 டிகிரி வெஸ்ட் லாஸ்டா போடுறோம்ல, நார்த் 30 டிகிரி ஈஸ்ட். அதுல நார்த்ங்கிறது பிரைம் மெரிடியன், 30 டிகிரி ஈஸ்ட்னு முடிக்கிறீங்களா, அந்த வெஸ்ட் ஈஸ்ட முடிக்கிறது இல்ல வெஸ்ட முடிக்கிறது உங்களுக்கு அந்த செகண்டரி மெரிடியன் லாங்கிடியூட்ல மென்ஷன் பண்ணும். பிரைமரி மெரிடியன் முன்னாடி இருக்கக்கூடிய லாட்டிடியூட்ல மென்ஷன் பண்ணும். அப்ப ஆங்கிள் இஸ் மெஷர்டு ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ஃப்ரம் த பிரைம் மெரிடியன். பிரைம் மெரிடியன். ஓகே. அதுக்கடுத்து ஆல் மெரிடியன் ஆர் எப்படி இருக்குன்னா ஒரு எலிப்ஸ் மாதிரி இருக்கும், கிரேட் எலிப்ஸ் மாதிரி இருக்கும். நீங்களே பாருங்க.
அத எடுத்து ஒரு ஷேப்ப போட்டுவிட்டு, நீங்க எடுத்தீங்கன்னா மெரிடியன இப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். லாங்கிடியூடினலா எடுக்கும்போதும், அதுக்கடுத்து நம்ம இப்படி எடுக்கும்போதும் இப்படி தான் எடுத்துக்கிறோம். அது லேட்டிடியூடா இருக்கட்டும், லாங்கிடியூடா இருக்கட்டும். இப்படி தான் நம்ம எடுப்போம். ஒரு லாங்கிடியூடா ஒரு எலிப்ஸ் மாரி இருக்கும். நீள்வட்டம் மாரி இருக்கும். மெரிடியன் வந்து நம்ம டிராவல் பண்ணும்போது. எல்லாம் ஒரு கற்பனை லைன் தானே! மேப் ரெடி பண்ணும்போது. நான் வரையிறதுனா. ஓகே. அடுத்து. அப்ப எழுதிக்கிறேங்க. சரி. அதாவது ஆல் மெரிடியன் ஆர் half of a great ellipse அப்படின்னு கொடுங்க. ஆல் மெரிடியன் ஆர் half of a great ellipse நீள்வட்டம். அதுக்கடுத்து இந்த ஆன்டிபோட்டல் ஆஃப் கிரீன்விச் எப்படி இருக்குன்னா 180 டிகிரி வெஸ்ட் 180 டிகிரி ஈஸ்ட்ல இருக்கும் ரெண்டுமே. அப்ப எப்படி வந்து உங்களுக்கு நான் இங்க கொடுத்தேன் இந்த நார்த் போல் 90 டிகிரி நார்த்ல இருக்கும், சவுத் போல் வந்து 90 டிகிரி சவுத்ல இருக்கும், அதே ஈக்குவட்டர் லாட்டிடியூட் இருந்துச்சுன்னா 0 டிகிரில இருக்கும் அப்புறம் சொல்லி கொடுத்தேனே. அதே மாதிரி இங்க ஆன்டிபோட்டல் மெரிடியன் கிரீன்விச் மெரிடியன் சொல்லுவாங்க. அது எப்ப சார் சொல்லுவோம் அப்படின்னா 180 டிகிரி வெஸ்ட் 180 டிகிரி ஈஸ்ட். இது ஒரு இடத்துல கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு. அதை நான் அப்ஜெக்டிவ் புக்ல பார்த்தேன்னா கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தேன்னா கரெக்டா ஞாபகம் இல்லை நிறைய கொஸ்டின் பார்க்கறதுனால. ஓகே எழுதிக்கிறேங்க. ஆன்டிபோடல் மெரிடியன் சொல்லுவாங்க. ஆன்டிபோடல் ஆஃப் கிரீன்விச் ஆர் மெரிடியன் உச்சரிப்பாங்க. கிரீன்விச்னு கொடுக்குறேன். இஸ் போத் எப்படி இருக்குன்னா 180 டிகிரி வெஸ்ட். இங்க வந்து வெஸ்ட் வந்து பின்னாடி தான் கொடுக்கணும். இதையும் பின்னாடி தான் கொடுக்கணும். முன்னாடி மென்ஷன் பண்ணக்கூடாது. அண்ட் 180 டிகிரி ஈஸ்ட். அடுத்து அடுத்து என்ன சார்னா இன்டர்நேஷனல் டேட் லைன் மென்ஷன் பண்ணிக்கிறேங்க. அப்ப இன்டர்நேஷனல் டேட் லைன் வந்து நமக்கு லைட்டா எதனா தேவையில்லை. ஓகே லைட்டா மென்ஷன் பண்ணிக்கிறேங்க. என்ன கொடுக்குறேன்? இன்டர்நேஷனல் டேட் லைன் போடுங்க. டேட் லைன். அதாவது இந்த இன்டர்நேஷனல் டேட் லைன் டைவர்ஜ் அட் செவரல் பிளேசஸ். அதாவது பொலிட்டிக்கல் ரீஜன் தகுந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்குன்னா அந்த இன்டர்நேஷனல் டேட் லைன்ங்கிறது மாறுபடும். சில இடத்துல நியூ இயர் வந்து நமக்கு வந்து கரெக்டா ஒரு நேரத்துல வந்து இதாகும் இந்த டைம் மாறுபடுறதுனால. ஒரு சில இடங்கள்ல முன்கூட்டியே வந்து நியூ இயர் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்ப எழுதிக்கிறேங்க. அது நான் பொதுவா குடுக்குறேன். ஒரு 4, 5 பாயிண்ட் குடுத்துருப்பாய்ங்க. அதுல முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் வச்சும் குடுக்குறேன். இது முக்கியமான்னு தெரியல. நான் குடுக்குறேன் லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க. கேட்டாங்கன்னா எழுதுறதுக்கு தகுந்த மாரி. அப்ப இந்த இன்டர்நேஷனல் டேட் லைன் டைவர்ஜஸ் in the several places. Diverges at several places for political region. Places for political region. Political, sorry, region சொல்றோம். Reason. Sorry, reasons. Especially near Eastern Russia and the Western Alaskan Iceland கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு அவங்கிட்ட ஒரு மாதிரி இங்கிட்ட ஒரு மாதிரி எடுத்துக்கிடுவாங்க. அந்த இன்டர்நேஷனல் டேட் லைன்ங்கிறது. அதுக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான் ஒரு மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்ப இந்த இன்டர்நேஷனல் டேட் லைன் டைவர்ஜஸ் அட் செவரல் பிளேசஸ். ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி மாறுபடுது. ஏன் அப்படின்னா அந்தந்த பொலிட்டிக்கல் ரீசன்னா அந்தந்த காரணங்களுக்கு தகுந்த மாதிரி. நம்ம வந்து இந்த கிரீன்விச் மீன் டைமே ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி மாறுபடுது. நம்ம பொதுவா எடுத்துக்கிறது தான் அந்த கிரீன்விச் மீன் டைம். அது வேற விஷயம். ஆனா லோக்கல் டைம் ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி இப்ப இந்தியாவுல ஒரு மாதிரி மாறுபடுது. வெளில இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கு ஒரு தகுந்த மாதிரி மாறுபடுதுல்ல. அது மாதிரி நம்ம டேட்டும் அந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். முன்கூட்டி, பின்கூட்டி பிறக்கிறது ஒரு நாளுங்கிறது. ஓகே. நம்ம கரெக்ட்டா நைட் 24 24 இப்ப நீங்க வந்து டேட் வந்து என்ன அப்படின்னா 17. அப்ப இந்த 17 எப்ப நம்ம கணக்குப்படி முடியும்னா நைட் 24. ஐ மீன் நைட் 12 மணி. 24 ஹவர்ஸ் ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகும். நம்ம நைட் 12 மணிக்கு முடியிற மாரி நம்ம எடுத்துக்கிறோம். நேத்து 12லேருந்து இன்னைக்கு 12 வரை. நைட் 12 வரை. 12 AM டூ 12 AM நம்ம எடுத்துக்கிறோம்.
அப்ப இது மூலம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன சார் அப்டின்னா, அந்த 12 மணிங்கிறது நைட் ஆகுது 24 மணி நேரம் முடியிறது. ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகுது. நமக்கு இருக்க மாரி எல்லா கண்ட்ரிக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுதான் நமக்கு கண்ட்ரி கண்ட்ரி மாறுபடும். அத பிரிக்கக்கூடிய அந்த லைன தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்டர்நேஷனல் ஸ்ட்ரெய்ட் லைன் சொல்றோம். அந்த அந்த லைனுக்கு அங்கிட்டும், இங்கிட்டும் மாறுபடும். அதான் நெறைய பொலிட்டிக்கல் ரீசன்ஸும் குடுத்துருக்கோம். ஓகே. எழுதிக்கிறங்க. அப்ப எஸ்பெஷலி இது எது பக்கத்துல அப்டின்னா, நியர் நியர் ஈஸ்டர்ன் ரஷ்யா அண்ட் த வெஸ்டர்ன் லாட்டியன் ஐஸ்லேண்ட். அண்ட் அது பக்கத்துல வந்து டிராவல் ஆகி போற மாரி இந்த லைனு. அண்ட் த வெஸ்டர்ன் ஐஸ்லேண்ட்ஸ். ஓகே. அதுக்கு கிராட்டிகுல்னா என்ன? யூடிஎம். அத யுனிவர்சல் ட்ரான்ஸ்வர்ஸ் மெர்கேட்டர்ன்னு சொல்லுவாங்க. அத பத்தி அந்த நம்பர்ஸ் குடுத்து எப்படி வந்து ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் பிரிக்கணும். நார்த்தன் நம்பர், ஈஸ்டர்ன் நம்பர் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிக் குடுப்பேன். அதுக்கடுத்து டிஇஎம் டிஜிட்டல் எலிவேட்டர் ஆ மாடல்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து காம்பனன்ட் ஆஃப் த சிபிஎஸ் சிஸ்டம். அதுதான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட்ல அதையும் கேட்கிறது. ஸ்பேஸ் செக்மெண்ட்னா என்ன? கண்ட்ரோல் செக்மெண்ட் என்ன? யூசர் செக்மெண்ட்னா என்ன? அது எப்படி செயல்படுது? அப்புறம் ஜிபிஎஸ்ல இருக்கிற வொக்காபுலரிஸ் வந்து எப்படி யூஸ் பண்றோம்? அப்படிங்கிறது ஒரு 5 டூ 6 குடுப்பேன். ட்ரையாங்குலேஷன், ட்ரையாங்குலேஷன், ரிசீவர், ஆர்பிட், சேட்டலைட், ஜிபிஎஸ். அதுக்கடுத்து டீட்டெயில்டா மேல சொன்ன அந்த 3 செக்மெண்ட். ஸ்பேஸ் செக்மெண்ட்ல என்ன நடக்குது? கண்ட்ரோல் செக்மெண்ட்ல என்ன நடக்குது? யூசர் செக்மெண்ட்ல என்ன நடக்குது? அப்படி சொல்லி முடிச்சுட்டோம் அப்படின்னா, ஜிபிஎஸ் கம்ப்ளீட்டா முடியுது. அதுக்கடுத்து ஜிஸ் அதெல்லாம் டக்குனு 1 ஹவர்ல சொல்லி முடிச்சிருவேன். ஜிஸ், ரிமோட் சென்சிங், ஹைட்ரோகிராபி சர்வே இதெல்லாம் டக் டக் டக்ன்னு முடிச்சுட்டு வரும். இம்பார்ட்டன்ட்டா இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் டார்கெட் பண்றது. இதுதான் கொஞ்சம் அதிகமா இருக்க மாரி இருக்கும். சார், நீங்க நடத்துனது ஏதாச்சும் ஓரளவுக்கு புரியுதா எல்லாருக்கும்? கிளியர்? ஓகே. இது வந்து சப்போஸ் சார் எனக்கு வந்து நீங்க சொல்றீங்க. அந்த லைன சொல்லும்போது இது இது அப்படின்னு தெரியுது. அப்புறம் எனக்கு மறந்து போயிருது சார் அப்படின்னா, ஒண்ணும் கவல வேணாம். இந்த டாபிக்க கன்டினியூஸா ஒரு நடத்தி முடிப்பேனே. இப்ப நாளைக்கு மார்னிங் மறுபடியும் இந்த கிளாஸ கன்டின்யூ பண்ணி முடிக்கிறேன் அப்படின்னா, இப்ப சொல்லிருவேன். டிக் பண்ணுவேன். எந்தெந்த இடம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கங்கிறத ரெட் கலர்ல டிக் பண்ணுவேன். எந்தெந்த இடம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பச்சை கலர்ல டிக் பண்ணுவேன். இல்ல வேற ஒரு கலர் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அத வச்சு நீங்க வந்து ரிவிஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? புரியுதா? ரிவிஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னா, நம்ம ஆல்ரெடி கேட்டிருக்கிறதுக்கு ரெட்ல டிக் பண்றேனா, அப்ப நான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் குடுக்கணும். சர்வே ரிவிஷன் பண்ணும்போது இந்த டாபிக்க. அதுக்கு நம்ம அடுத்து வந்து ஒரு கலர் யூஸ் பண்ணி இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, அத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அத பார்த்துட்டு மீதி இருக்கக்கூடியத பார்க்கலாம், பார்க்காம விட்டுட்டு போகலாம். அப்படிங்கிற மாரி ஐடியா. புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. நான் இது ஏஇஜேடிஓக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் குடுக்குற நோட்ஸ் ப்ராப்பரா 100% எங்கேயாச்சும் யூஸ் ஆகுமா சார்னா, யூஸ் ஆகும். சர்வே டாட்ஸ்மனுக்கு தனியா ஜிபிஎஸ் சுத்தி இருக்கும்ல, அங்கேயும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்காண்டி நான் அத நடத்தல. நம்மளுடைய டார்கெட் ஏஇஜேடிஓ தான். ஆனா, நமக்கு இங்க 2 ஒரு கொஸ்டின் தான் கேட்பான். 2 கொஸ்டின் கேட்கறானா, 1 கொஸ்டின் கேட்கறானா, 3 கொஸ்டின் கேட்கறானான்னு தெரியல இங்க. ஆனா, அங்க ஜிபிஎஸ்ன்னு குடுத்து 20 கொஸ்டின் உங்களுக்கு கேட்பான். அந்த இடத்துல இது எல்லாமே மென்ஷன் பண்ணி கேட்பான். இப்ப இந்த எஃப்ஐ ரேடியோ ஃப்ரீக்வென்சி எப்படி ஆப்பரேட் பண்றோம்? எந்த ரேஞ்சுக்குள்ள? அதுக்கடுத்து இத பத்தி எல்லாமே டீட்டெயில்டா ஹிஸ்டரின்னு எழுதுறோம்ல எல்லாமே கேட்பான். அப்ப நான் நடத்தும்போது ஒரு சப்ஜெக்ட்ட நான் ஏனோ தானோன்னு விட்டுட்டு நடத்தக்கூடாதுல்ல. நான் உங்களுக்கு ஃபுல்லா தானே நடத்தி குடுக்கணும் ஒரு டாபிக்க. அந்த மீனிங்ல தான் நான் ஃபுல்லா நடத்துறேன். இல்லாட்டி என்னென்ன கொஸ்டின் கேட்பான்னு மட்டுமே எழுதிட்டு போயிரலாம். ஓகே. சார் நீங்க நடத்துனதுல ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கா யாருக்காச்சும்? டவுட் இருக்கா சார்? ஓரளவுக்கு புரியுதா? ஏன்னா வாட் இஸ் வாட்ங்கிற மாரி காதுல வாங்கிக்கிறங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட்டா எது எது கேட்பான்னு சொல்றதோ, அது அது மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. மனப்பாடம் பண்ணது அளவுஸ்க்கு வராது. எல்லாம் டைரக்ட் கொஸ்டின் மாரி தான் இருக்குங்க இதுல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சொல்றேன். அதுலயும் உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சு அப்டின்னா, சார் நோட்ஸ் படிக்கவே எனக்கு ஜிபிஎஸ் கஷ்டமா இருக்கு அப்டின்னா, நான் கொஸ்டின்ஸ் குடுப்பேன். எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் தான் குடுப்பேன். அந்த யூனிட் டெஸ்ட்க்கு இதுக்கு அதிக கொஸ்டின் குடுப்பேன். அத பார்த்துட்டு வச்சா போங்க. அ அ அட்லீஸ்ட் அந்த எம்சிக்யூல 4 ஆப்ஷன்ல என்னென்ன கொஸ்டின் கேட்பான், என்ன ஆப்ஷன் அப்டிங்கிறதயாச்சும் பார்த்துட்டு போங்க. ஓகே. ஓகே சார். டவுட் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மத்தவங்க கிளம்புங்க. தேங்க் யூ சார். ஓகே, 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 ஓகே. கட் பண்றேன்.